ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேம அக்ஷபிர்யஜத்ராः ஸ்ரய்யங்கைஸ்துஷ்டுவாம்சஸ்தனூபிः விஷேம தேவஹிதம் யதாயுः ஸ்வஸ்தி ந இந்திர விருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தாக்ஷ்யோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதி ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. முண்டகோபனிஷத்தில் மூன்றாவது முண்டகம், இரண்டாவது கண்டம். ஒவ்வொரு முண்டகத்திலும் 2 கண்டங்கள். இது கடைசி முண்டகம், கடைசி கண்டம். அதில் 6வது மந்திரம். இந்த மந்திரத்தை சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம். வேதாந்த விஜான சுனிச்சிதார்த்தா சந்நியாசயோகாத் யதயः சுத்த சத்வா தே பிரம்மலோகேஷு பராந்தகாலே பராமிருதா பரிமுஷ்யந்தி சர்வே. அனைத்து சம்சாரங்களிலிருந்தும் அவர்கள் இறக்கும் பொழுது, வாழும் பொழுதே விடுபட்டு இறக்கும் பொழுது அவர்கள் அனைத்தையும் கர்மங்களையும் துறந்து பிரம்மலோகத்தில் ஐக்கியமாகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எதனால் இந்த வாய்ப்பு கிடைத்தது அந்த யோகிகளுக்கு? அந்த யோகிகள் எதையக என்று இங்கே சொல்கிறது. எதிகளாக இருக்கக்கூடிய எத்தனை சிலர்கள், முயற்சியில் சற்றும் தளராதவர்கள், தான் உண்டு தான் வாழ்க்கை உண்டு என்று இருக்கின்ற யதிகள், வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தா வேதாந்தத்தினால் கிடைக்கின்ற விஞ்ஞானத்தில் புத்தியை பொருத்தி கொண்டவர்கள், உண்மையை சரியாக நிச்சயித்து கொண்டவர்கள். சில சமயம் தப்பாக கூட நிச்சயம் பண்ணிக்கலாம். ஒரே வேதாந்தத்தையே படித்து பல்வேறு விதமான கருத்துக்களை உடையவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஆத்ம பிரம்ம ஐக்கியத்தை நிச்சயம் செய்து கொள்வது தான் வேதாந்தத்தினுடைய விஞ்ஞானம். ஆத்மா இருக்கிறது, பிரம்மம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்வது. அஸ்தி பிரம்மம், அஸ்தி ஆத்மா, இருக்கிறது என்று தெரிந்து கொள்கிறோம். ஆனால் நான் தான் ஆத்மா, நான் தான் பிரம்மம் என்று சொல்லும் பொழுது அது அஸ்மி என்று மாறுகிறது. அஸ்தி ஞானம் அஸ்மி ஞானமாக மாறுகிறது. அஸ்தி ஞானத்தை நாம் ஞானம் என்கிறோம். அஸ்மி ஞானம், நானே அது என்று சொல்லும்போது அது விஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் இங்கே வேதாந்த ஞானம் என்று சொல்லாமல் வேதாந்த விஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த விஞ்ஞானத்தில் அவர்கள் நிச்சயப்படுத்தி கொண்டவர்கள். எதனால்? சந்நியாச யோகத்தினால். சந்நியாசம் என்று சொல்லக்கூடியது துறவு. துறவு என்பது என்ன என்றால், இந்த உலக விவகாரத்தில் நாம் ஈடுபடாமல் விலகிக் கொள்வதல்ல. உலக விவகாரம் என்பது நான் தந்தை, நான் மனைவி, நான் அப்பா, நான் டீச்சர், நான் ஒரு போலீஸ், நான் ஒரு பிரஜை, நான் துக்கி சுகம் என்று சொல்லக்கூடிய நான் என்று சொல்லக்கூடிய அனைத்திலும் இருந்து கொண்டே அவற்றால் பாதிப்படையாமல் இருக்கணும். அதுதான் சந்நியாசம். நான் அப்பா என்று சொல்வார், ஆனால் அப்பா படுகின்ற துன்பமெல்லாம் அவருக்கு இருக்காது. நான் அம்மா என்று சொல்வார்கள், ஆனால் அம்மா படுகின்ற துன்பமெல்லாம் அவர்களுக்கு இருக்காது. இந்த உறவுகள் எல்லாம், இந்த உறவுகள் எப்படிப்பட்டது? உறவு 2ஆக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று ப்ரொஃபஷ்னல் ரிலேஷன்ஷிப். அது ஒரு அடல்ட் பேசிக்கொள்வது. ஒரு அடல்ட்டும் எப்படி பேசிக்குவாங்க? அடல்ட்டுன்னா ஒரு குழந்தைகள் அல்ல, பெரியவர்கள். 2 பெரியவர்கள் பஸ் ஸ்டாண்டில் பேசிக்கும் பொழுது எப்படி பேசிக்குவாங்க? முன்பின் தெரியாதவர்கள், ஆனால் மரியாதையோடு பேசிக்கிறாங்க. எப்படி பேசிக்கிறாங்க? ஒரு ப்ரொஃபஷ்னல், ஒரு டிஸ்டன்ஸோட. இருந்தாலும் கோபமோ தாபமோ பயமோ அங்கே இல்லை. பேசிக்கிறாங்க. எப்போ பஸ் வருங்க? நான் ஒரு 10 நிமிஷம் நிற்கிறேங்க, இது பஸ் வரலை, இப்போ வர நேரம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவோ ஸ்ட்ரைக்குன்னு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்களே அப்படின்னு இவர் சொல்கிறாரு. பார்ப்போம், இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா நம்ம
ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு போயிடலாம், நீங்கள் வந்தால் கூட நான் அந்த சைடு போனால் நம்ம போகலாம், இப்படிலாம் பேசிக்கிறாங்க வைங்க. இது ஒரு உறவு தானே. உறவு என்பது இரண்டு மனிதர்கள் அல்லது மனித கூட்டத்துக்கு இடையே இருக்கக்கூடிய உணர்வு ரீதியான பகிர்வு. இந்த உணர்வு பகிர்வு பாதிப்பில்லாமல் இருக்கணும். ஒருத்தரை ஒருத்தர் பாதிக்கக்கூடாது. மரியாதை எங்கே இருக்கணும், அன்பு இருக்கணும். ஆனால் இந்த உறவினால் உண்டாகின்ற உணர்வுகள் இரண்டு விதமாக இருக்கணும். பாதிப்பு தரக்கூடியது, பாதிப்பு தராதது என்ற அர்த்தம். இப்போ அன்போ மரியாதையோ பாதிப்பு தரதில்லை. ஆனால் பாசமோ பற்றோ கோபமோ குரோதமோ பொறாமையோ வெறுப்போ பாதிப்பு தருகிறது. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு விருந்தாளி வரார். வாங்க வாங்கன்னு ரொம்ப வாய் நிறைய கூப்பிட்டு அனுசரிக்கிறாங்க. ஏன்னா அந்த வீட்டு பெண்ணுடைய சொந்த அண்ணா அவர். வாங்கண்ணா வாங்கண்ணாங்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய கணவருக்கு அவர் மேலே கோபம். மச்சினை அவர் மச்சான் இல்லையா, அவர் மேலே கோபம். அவருக்கு எப்படி இருக்கும்? சம்பவம் நடக்கிறது ஒன்று தான். ஒருத்தர் உள்ளே வரார். ஆனால் உள்ளவர்கள் இருக்கிறவங்கள பாதிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, ஒருத்தர் பாசிட்டிவாக பாதிப்பாங்க, நேர்மறையாக வாங்க வாங்கன்னு அன்பு காட்டுகிறார்கள். இன்னொருத்தர் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வாப்பா எப்படி நல்லா இருக்கிறேன்னு கேட்குறாரு. ஆனால் ஒரு பாதிப்பு உள்ளே இருக்கிறத நம்ம அவருக்கு அறிவார். இப்போ இந்த சம்பவங்களெல்லாம் உறவுகளெல்லாம் பாதிப்புகளை தருகிறது இல்லையா. அந்த பாதிப்புகள், ஆக்கிரமிப்புகள், அடிமை செய்வது என்ற பிடிப்பு இல்லாமல் அந்த உறவுகளை கொள்ள வேண்டும். அந்த உறவுக்கு பேர் தான் வேலண்டைன் அப்படின்னு சொல்கிறோம். வேலண்டைன் அப்படின்றதுடைய அர்த்தம் என்னென்றால், உறவுகள் நேர்மறையாக இருக்கின்ற நிலை. இது காதலர் தினம்னு சில பேர் சொல்கிறாங்க. காதல் என்பதும் ஒரு உறவு தான். 2 மனிதர்களுக்கிட்டே இருக்கக்கூடிய உறவு. இந்த உறவில் எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுகிறது என்று பார்ப்போம். நேர்மறையாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இந்த பாதிப்பே கூட பற்று ஏற்பட்டதுன்னு வைங்க, அடிமைத்தனம் செய்யுதுன்னு வைங்க, அப்போ அது வேலண்டைன் கிடையாது, அது வேறு ரிலேஷன்ஷிப். எப்படி கோபம் உங்களுக்கு உங்களை பாதிக்கிறதோ அதே மாதிரி பற்று, எனக்கு இந்த பொருள் என்னை விட்டு போகக்கூடாது, வேறு யாரும் வேலண்டைனுக்கு இவங்களை பாராட்டக்கூடாது என்று நினைத்தால் அது வேலண்டைன் கிடையாது. வேலண்டைன் என்பது அர்த்தம் என்றால் பற்றற்ற உறவு என்று அர்த்தம். இதை சரியாக புரிஞ்சுக்கணும். இதுக்கு கொச்சைப்படுத்தி நம்ம பார்க்கக்கூடாது. இந்த வேலண்டைனுக்கு குழந்தைகள் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலண்டைன் கொடுக்கலாம். பெரியவர்களுக்கு குழந்தை தரலாம், ஆணுக்கு பெண் தரலாம், ஆணுக்கு ஆணும் கொடுக்கலாம், பெண்ணுக்கு பெண்ணும் கொடுக்கலாம். இந்த வேலண்டைன்னா நாம் உறவு பற்றற்றதாக இருக்கிறது, பாதிப்பற்றதாக இருக்கிறது, இது நீடித்தது என்று நினைவுபடுத்துவதற்காக செய்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு பேர் சந்நியாசம்னு பேர். சந்நியாசம் என்பது துறவு. புறத்தில் இருக்கின்ற ஆடையில் இருக்கின்ற துறவல்ல, இது அகத்தில் இருக்கின்ற பற்றற்ற நிலை. எதனாலும் பற்றற்ற நிலை என்றால் என்ன? தாக்குதலுக்கு உட்படாதது. எல்லா காரியங்களும் எல்லா உறவுகளையும் நாம் அன்றாடம் செய்வது போல் செய்கிறோம். ஆனால் மனம் அதில் ஆக்கிரமிப்பு ஆகுவதில்லை. ஆக்கிரமிப்பு அற்ற உறவு. உங்களுக்கு கண்டுபிடிச்சு பாருங்கள், எத்தனை பேர்கிட்ட உங்கள் மனம் ஆக்கிரமிப்பு செய்கிறது, எத்தனை பேரோட உறவுகிட்ட ஆக்கிரமிப்பு இல்லாமல் பழகுதுன்னு பாருங்கள். உங்கள் நண்பர்கள்கிட்ட உறவினர்கிட்ட சில பேர் இடத்துல ஆக்கிரமிப்பு இல்லாமல் பழகிறோம், அவங்களும் உங்களை ஆக்கிரமிப்பு பண்ணுறதில்ல. ஆனால் இதே உறவு சில பேர்கிட்ட நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்கிறீங்க. இப்படி இருந்தால் மட்டும்தான் அன்பு காட்டுவேன், நான் இவ்வளோ அன்பு காட்டியிருக்கேன், நீ இது செய்யலை, என் பேச்சு மீறிட்ட அப்படின்னு, இதுதான் உனக்கு அன்புக்கு அழகா அப்படின்னு கேட்டோம்னா அது ஆக்கிரமிப்புன்னு ஆகிடுது. ஆக்கிரமிப்பு இல்லாத நிலையில் ஒரு உறவு கொண்டால் அந்த உறவுக்கு பேர் சந்நியாசம்னு பேர். அது மனிதர்கள் மீதும், ஆண் பெண் மீதும், குழந்தைகள் மீதும், தந்தைகள் மீதும், தன்னுடைய பொருட்கள் மீதும் கூட, வீடு வாசல் வாகனங்கள், சொத்து பத்து உடைகள், தன்னுடைய செருப்பு, அதன் மீது கூட ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது. அவற்றை பயன்படுத்தலாம், அதோடு உறவு கொள்ளலாம். எனக்கு என் செருப்புக்கு நிறைய ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவு எப்படிப்பட்டது? செருப்பு என்னை ஆக்கிரமிப்பு பண்ணல, நானும் செருப்பை ஆக்கிரமிப்பு பண்ணல, சேர்ந்து நாம் சிம்பயாட்டிக்காக இருக்கிறோம், ஒன்றுக்கு ஒன்று உதவி கொண்டிருக்கிறது, அவ்வளோதான். எனக்கு அது மேலே பெரிய பற்றமெல்லாம் இல்லை. அந்த செருப்பை என் மீது பற்று வைக்க போகிறதும் அவசியம் இல்லை. யார் போட்டாலும் அதை ஒத்துக்கும், நானும் அதை யார் போட்டாலும் சரின்னு தான் விட்டுடுவேன். அப்படி ஒரு நிலையை நான் அந்த செருப்பின் மீது வைத்திருந்தால் அதன் மீது ஆக்கிரமிப்பு இல்லாமல் சர்வ சுதந்திரத்தை அதை வழங்கியிருக்கிறேன். செருப்புக்கு எவ்வளோ சுதந்திரமோ செருப்பு அணிகின்ற எனக்கும் சுதந்திரம் இருக்கிறது.
இந்த சுதந்திரத்தை மீறாமல் ஒருவன் வாழ முடிந்தால் அது பேர் சந்நியாசம். இப்படிப்பட்ட சந்நியாச யோகம், இந்த வாழ்க்கை யோகம்னா இது ஒரு யோகம். எத்தனை பேர் யோகாசனம் பண்ணுற, யோகா கிளாஸ் போகிறாங்கிறாங்க. சந்நியாச யோகங்கிறது துறவு நிலை, பற்றற்ற நிலை, உறவுகள் பாதிக்காதபடி உறவு கொள்கின்ற ஒரு வாழ்க்கை. அது மனித உறவாக இருக்கலாம், மிருக உறவாக இருக்கலாம், பட்சிகள் மீது இருக்கலாம், அல்லது ஜடப்பொருளாகிய உடை, ஆபரணங்கள், நகை, சொத்து, பத்து போன்றவற்றாக இருக்கலாம். எதன் மீதும் ஆக்கிரமிப்பு செலுத்தாமல் இருக்கின்ற மனநிலை, தாக்குதலுக்கு உட்படாத மனநிலை, அப்படிப்பட்டதை நம்ம பார்க்குறோம். கர்மங்களை செய்யும்போதும் நமக்கு இந்த சந்நியாசம் இருக்கணும். கர்மங்களை செய்கிறோம். கர்மங்களை செய்யும் பொழுது 2 விதமான கர்மத்தினுடைய நோக்கம் சம்பாதிக்கிறதுக்காக. கர்மன்னா செயல் தானே, நம்ம உழைக்கிறோம், செயல்படுகிறோம், எல்லாமே. ஒன்று சம்பாதனைக்காக, அது அர்த்தம். அந்த அர்த்தத்தை கொண்டு என்ன பண்ண போகிறோம்? இன்பம் அனுபவிக்கிறோம். இந்த கர்மம் இன்பம் அனுபவிப்பதற்கும் கர்மம் தேவைப்படுது. ட்ரெயின் புக் பண்ணணும், ட்ராவல் பண்ணணும், சமைக்கணும், இதெல்லாம் செய்யணும். அப்போ கர்மம் 2 பர்பஸுக்கு இருக்கிறது, அர்த்தமும் காமமும். இந்த கர்மம், இந்த அர்த்தமும் இந்த இன்பமும் தர்மத்தோடு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த 2ம் தான் இன்று கிரைம் என்று சொல்லக்கூடிய குற்றங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. பணத்தினால தான் பெரும்பாலான குற்றங்கள் நடக்குது. இன்பம் என்ற காமத்தினால்தான் தான் பெரும்பாலான குற்றங்கள் நடக்கிறது. இப்போ குற்றம் என்று நான் தாமஸ் ஹார்ட்லி சேஸ் அப்படின்னு ஒரு நாவலாசிரியர் இருந்தார். ஒரு 99 புத்தகம் எழுதியிருக்கிறார். அத்தனையுமே கிரைம் புக்கு தான். அந்த புக்கை படிக்கிறவங்களை கேவலமாக தான் பார்ப்பாங்க. ஆனால் நான் புக்கை படிச்சிருக்கிறேன். சேஸ் புக் படிக்கிறியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்களாம் சேஸ் புக்கை படிச்சிருக்க மாட்டீங்க. அதில் நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதுன்னா அத்தனை கிரைமை வச்சு தான் அவர் எழுதுகிறார். பலவிதமான கொலை, பலவிதமான திருட்டு, பலவிதமான பேங்க் கொள்ளை, கடைசியில் அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் முடியும். 2 பொருள் தாங்க இருக்குது. ஒன்று பண ஆசை, இன்னொன்று காமம் ஆசை, இந்த இன்பம். இது 2க்கு தான் குற்றம் உலகத்தில் நடக்கிறது. சிறைச்சாலையில் இருப்பவர்கள் எல்லாமே பணத்திற்காகவும் காமத்திற்காகவும் தவறான பாதையில் சென்றவர்கள் தான். எப்பொழுது இந்த அர்த்தமும் இன்பமும் காமமும் தர்மத்தின்படி அடையப்படுகிறதோ, தர்மத்தின்படி அனுபவிக்கப்படுகிறதோ, அது சந்நியாசம். அதனால் சந்நியாசத்தில் பொருள் சேர்க்கிறான்னு அர்த்தம் இல்லை. தாராளமாக பொருள் செய்யலாம். சந்நியாசி கூட தொழில் செய்யலாம், வருமானம் ஈட்டலாம். எதுக்காக? அவன் இன்பத்திற்காக. அவன் காமமும் படலாம். எப்படி படலாம்? தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கும் வரை அது துறவு தான். ஆனால் துறவு என்பது எதையுமே செய்யாமல் வீட்டை விட்டுட்டு ஓடிடுறது, சொத்தெல்லாம் இன்னொருத்தருக்கு எழுதி கொடுக்குறது, அப்படியெல்லாம் கிடையாது. துறவு என்பது பற்றற்ற நிலை. அந்த பற்றற்ற ஒரு மன அமைதி கிடைச்சிச்சுன்னா எதனாலும் தாக்குதும் இல்லை. அர்த்தமும் தாக்காது, காமமும் அவனை தாக்காது. இருந்தாலும் அவன் பணத்தை பயன்படுத்துவான், காமத்தையும் அனுபவிப்பான். இந்த தாக்குதலற்ற, பீடிப்பற்ற, அடிமைப்படுத்தாத இந்த பணமும் அடிமைப்படுத்தாத காமமும் யாருக்கு இருக்கிறதோ அவர் சந்நியாச யோகத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம். இது ஒரு மனோபாவனை, மனதினுடைய தூய்மை. இந்த மன தூய்மை, சுத்த சத்வா, இந்த சுத்தமான மனதினால்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். இந்த வேதாந்த விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியலை என்று சொன்னோம்னா அது காரணம் அவர் மனம் இன்னும் சுத்தமடையலைன்னு அர்த்தம். அப்போ சுத்தமடைஞ்ச பிறகு இதை கேட்கணுமா அப்படின்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். இதை கேட்க கேட்க, சிரவணம் என்று சொல்லக்கூடிய இந்த உபதேசங்களை நாம் கேட்க 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 தானாகவே இந்த சந்நியாசம் வந்துவிடும். அப்போ சந்நியாசத்தை நம்ம கடைபிடிக்கணுமான, கடைபிடிக்கிறதுன்றதெல்லாம் கிடையாது. இது ஒரு ஆட்டிடியூட். ஹிம்சையை செய்யலாம். ஹிம்சைன்றது துன்பம், துன்புறுத்தல் செய்யலாம். அஹிம்சை யாராவது செய்ய முடியுமா? ஹிம்சை பண்ணலாம். அஹிம்சைங்கிறது ஹிம்சை செய்யாமல் இருக்கிறது, அது ஒரு ஆட்டிடியூட். ஹிம்சைங்கிறது செயல், அஹிம்சைங்கிறது உன்னுடைய மனோபாவனை. அந்த மனோபாவனை தானாக இந்த வேதாந்த விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள நிச்சயம் ஆகிவிட்டதுன்னு. அதுக்கப்புறம் சந்நியாசம் தேவையில்லை. முதல்ல சந்நியாசம் தேவைப்படுது. ஆனால் சந்நியாசம் பின்னாடி தேவைப்படாதா அப்படின்னா எப்படி வாழ்வான்னா யதாச்சாரம்னு சொல்லுவாங்க.
இஷ்டப்படிப்பட்டு வாழ்தல். இப்படி தானே எல்லாருமே வாழறாங்க, இஷ்டப்படி தானே வாழறாங்க. ஞானியும் இஷ்டப்படி தான் வாழ்வான். அவனுடைய சந்நியாசமே யதாச்சாரம் ஆகிடும். மற்றவங்களுக்கெல்லாம் யதாச்சாரங்கிறது அர்த்த காமமாக இருக்கும். ஆனால் சன்னியாசியினுடைய யதாச்சாரம் எப்படி இருக்குன்னா அது சந்நியாசமாக இருக்கும். ஒரு ஞானியினுடையது. அவன் சன்னியாசின்னு சொல்லாமலே சந்நியாசமாக இருப்பான். சந்நியாசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவன் வாழ்க்கையே யதாச்சாரமே சந்நியாசமாக இருக்கிறது என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்கு இது இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த முகவரையில் கடைசியில் இந்த ஞானத்தினால் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, எப்படியெல்லாம் உங்களுடைய குறிக்கோள் இருக்குதுங்கிறது முன்கூட்டி நான் சொல்கிறேன். அதைத்தான் இந்த மந்திரம் நமக்கு வலியுறுத்துகிறது. கதா கலா பஞ்சதச பிரதிஷ்டா தேவாஸ்ச சர்வே பிரதிதேவதாசு கர்மாணி விஞ்ஞானமயஸ்ச ஆத்மா பரே அவ்யயே சர்வ ஏகீ பவந்தி. இப்போ அந்த பராந்த காலே என்று சொன்னோம் இல்லையா, அவன் மரண காலத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்தோம் என்றால், இந்த பஞ்சதச கலா என்று பெயர். பஞ்சதசம்னா 15. இந்த 15 தசா கலா என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது, எல்லா உயிரினத்துக்கும் இருக்கிறது. இந்த பஞ்சதசா கலா என்ன? 15. ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடிய புலன்கள், 5. கர்மேந்திரியம், 5. பிராணன், 5. இப்படி இந்த 15 கலைகளும் இதெல்லாம் சேர்ந்து மனம் வந்துடுது. இதெல்லாம் சேர்ந்தது தான் மனம். அதனால் அது ஒன்றுன்னு போட்டோம்னா 16 ஆகும். இந்த 15 கலைகள்னு வச்சுக்கோம். பஞ்சதசா கலைகள் இந்த மனமும் சேர்ந்து இந்த மனதை பிரித்து, மனதுக்குள்ளே தான் இத்தனையும் இருக்குது. இந்த மனம்ங்கின்ற அந்த காரணத்தில் தான் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், பிராணம்லாம் இருக்கிறது. அதனால் மனம் ஒன்றுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, மனதை 15ன்னு சொல்லலாம். அதனால் இந்த 15 கலைகளாக இருக்கக்கூடிய இந்த சூக்ஷ்ம சரீரமானது, இதுதான் சூக்ஷ்ம சரீரங்கிறது. மனிதனுடைய ஆவிங்கிறது இறந்த பிறகு உடம்புலேருந்து வெளியே போகிறது இது தான். ஆனால் வெளியே போயிட்டோம்னா அது ஆவிங்கிறோம், உடம்புக்குள்ளே இருந்தால் இது மனம்னு சொல்கிறோம். ஒரே பொருள் தான். உடம்பை விட்டு வெளியே இருக்கும் பொழுது ஆவின்னு சொல்கிறோம். ஒளி பொருந்தியதுன்னு தான் ஆவின்னு அர்த்தம். ஆவினாலே ஒளி பொருந்தியது, அது சுயமான ஒளியை உடையது, தன்னறிவு உடையதுன்னு அர்த்தம். இது உடம்புக்குள்ளே இருக்கும்போது அது நம்ம மனம், அந்த கரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வெளியே ஆவிக்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா, அதனால் பார்க்க முடியும், கேட்க முடியும், சுவைக்க முடியும், தொட முடியக்கூடிய சக்தி இருக்கிறது. ஆனால் தொடுவதற்கு வேண்டிய விரல் இருக்கணும், பார்ப்பதற்கு கண் இருக்கணும், கேட்பதற்கு வேண்டிய காது இருக்கணும். அப்போ 5 ஞானேந்திரியங்கிற சாஃப்ட்வேர் தான் அதுக்கிட்ட இருக்கும். வெளியே இருக்கக்கூடிய ட்ரம் இருக்கக்கூடிய காது, லென்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய கண்கள், அதெல்லாம் இருக்காது. அதுக்கு கோலகம்னு பேர். இது ஸ்தூல சரீரத்தில் இருக்கும். இது சூக்ஷ்ம சரீரம். ஆனால் ஆவிங்கிறோம் அல்லது மனம்னு பேர் வச்சுக்கிறோம். இது ஸ்தூலம். இறந்த பிறகு இது கீழே கடக்கும். இது இறந்த பிறகு பிரிஞ்சிடும். இந்த ஸ்தூலத்தில் என்ன இருக்குது? கோலகங்கள் இருக்கின்றன. எந்த கோலகங்கள்? ஞானேந்திரியத்துக்கு வேண்டிய கண், இந்த வெளியே இருக்கக்கூடிய சதை பிண்டமாகிய கண், காது, சருமம் போன்றது. கர்மேந்திரியம்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய கை, கால்கள், அப்புறம் மலம் கழிக்கின்ற உறுப்பு, பேசுகின்ற உறுப்பு, இனவிருத்தி செய்கின்ற உறுப்பு, இதெல்லாம் கோலகங்கள். இந்த கோலகங்கள் இல்லாமல் இது மட்டும் இருந்தால் என்ன பண்ணுறது? அதனால் அதுக்கு சக்தி இருக்கிறது, ஆனால் செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த ஆவிகள் இருக்கின்றன. அவங்களுக்கு ஒரு உடம்பு கொடுக்கணும். அந்த உடம்பை இறந்த பிறகு தருகின்ற உடம்புக்கு பிரேத உடம்புன்னு பேர். இப்போ இருக்க சதை உடம்பில் இருக்கிறோம். வெளியே வந்த உடனே அவங்களுக்கு ஒரு பிரேத உடம்பு தற்காலிகமாக கொடுக்கப்படுகிறது.
அந்த உடம்பு நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அதை வச்சுட்டு அவங்க வந்து நம்மளோட பேச முடியும், சப்தம் கொடுக்க முடியும், பண்ண முடியும். ஆனால் அந்த பிரேத உடம்புடைய அளவு ஆளுக்கு ஆள் மாறுபடும். எது தேவையோ அதுக்கு அவங்கக்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பிரேத உடம்போடு ஒரு 10 நாள் அவங்க இருப்பாங்க. அந்த பிரேத உடம்போடு அவங்க இருந்துட்டோம்னாக்கா வெளியே மேலே இருக்கக்கூடிய சொர்க்கலோகத்துக்கு அவர்கள் செல்ல முடியாது, பித்ருலோகத்துக்கு செல்ல முடியாது. அதனால் அதை நம்ம கரைச்சாகணும். அப்படி கரைக்காமல் விட்டுட்டோம்னு சொன்னால் அது பிரேதத்துமாக இங்கே பூமியிலேயே சுற்றி கொண்டிருக்கும். அதனுடைய பலனை அனுபவிக்க முடியாமலும் அது சிக்கிக் கொண்டிருக்கும். யாராவது உதவி செய்யணும். அப்போ யாராவது ஒருத்தர் வந்து யாகம் செய்து எல்லா பித்தர்களுக்கும் தானம் செய்கிறார்களோ, சில ஞானிகள் சன்னியாசிகள் அவர்களுக்கு பித்தர்கள் இல்லாவிட்டாலும் கூட உலகத்தில் இருக்க எத்தனை பித்தர்களுக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்காக அவர் தர்ப்பணம் செய்கிறார். அதை வந்து எல்லா குடும்பஸ்தர்கள் செய்ய வேண்டிய பஞ்சமகா யஜ்ஞத்தில் ஒன்று பித்ரு யாகம்னு ஒன்று உண்டு. அதை வந்து செய்கிறோம். நீங்களும் செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது அக்கம் பக்கத்தில் யாராவது ஒரு திரேகம் இந்த பிரேத தேகம் வந்து அனாதையாக சுற்றி கொண்டிருந்ததுன்னா அது மேலே போகும். இது ஒரு நல்ல காரியம், உங்களுக்கு தெரியாது, ஆனால் இது செய்யணும். இது எல்லாருக்கும் நல்லது. எல்லாம் பிரேத உடம்பு இங்கே சுற்றிட்டு இருந்தால் அது ஒரு தொந்தரவு தானே. அப்போ கோலகங்கள் என்பது ஸ்தூல சரீரத்தில் இருக்குது, சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிறது ஞானேந்திரிய கர்மேந்திரியம். இதைத்தான் நம்ம பஞ்சதச கலைகள் அப்படிங்கிறோம். கலை என்றால் பிரிவு, டிவிஷன்ஸ், பங்கு, கூறு அப்படின்னு அர்த்தம். இப்போது 15 கூறுகளுடைய இந்த சூக்ஷ்ம சரீரம் என்ன ஆகுதுன்னு இந்த மந்திரம் சொல்கிறது. இதை நம்ம எரிச்சிடுறோம். இதெல்லாம் நமக்கு பூமியில் வந்து புதைக்கப்படுகிறது, தகனமாகிறது. இப்போ இதனுடைய கதி என்ன அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. அதனுடைய கதி அதுதான் கதா. கதி என்றால் அது எங்கே செல்லும், அதனுடைய அடுத்த நிலை என்ன என்று சொல்லும்போது பஞ்சதசா கலா பிரதிஷ்டா தேவாச சர்வே, அந்தந்த தேவதையோடு அது கலந்து விடுகிறது என்று சொல்லப்படுகிறது. பிரதிஷ்டை ஆகிறது, அதில் போய் பொருந்தி கொள்கிறது அப்படின்னு. இப்போ அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாஃப்ட்வேரும், இப்போ கோலகங்கிறது வந்து நம்ம எரிச்சிடுறோம், கண்ணை தானம் கொடுத்துட்றோம் சில பேருக்கு. அதனால் உடம்பை பற்றி நமக்கு கவலை இல்லை. உள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்திங்கிறத தான் நம்ம வந்து தன்மாத்திரான்னு சொல்கிறோம். அந்த சக்திகளாகிய ஞானேந்திரிய கர்மேந்திரிய மனம் அந்த கரணம் பிராணன் அனைத்துமே அதற்கு உண்டான தேவதைகளோடு கலந்துடும். இந்த 15 நம்ம இப்படியும் பிரிச்சுக்கலாம். 5 பிராணன் சொல்லாமல் பிராணன் முழுக்க நம்ம வந்து 5ன்னு ஒன்று வச்சிட்டோம்னு சொன்னால், 1ன்னு வச்சிட்டோம்னா இதை 4ஆக வச்சுக்கலாம். இது வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4, 1 2 3 4, இது 5, இப்போ 15 வந்துடும். இதை வந்து பொதுவாக நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம். இந்த பிராணனை வந்து ஒரே பொருளாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன் என்று சொல்லக்கூடிய 5. இந்த கணக்கெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. இதெல்லாம் சாங்கியர்கள் தான் ரொம்ப ரொம்ப கணக்கு போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நமக்கு கணக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து இதெல்லாமே மித்யா, இதெல்லாம் ஒரே கூட்டத்தில் போடக்கூடிய பொய். இந்த பஞ்சதசா கலா அந்த தேவதையோடு போய் அது ஐக்கியமாகிறது என்று அர்த்தம். அப்படின்னா என்ன, இந்த புலன்களுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கிறாங்க. கண்ணுக்கு வந்து தேவதை ஆதித்யன் அப்படின்னு பேர். இப்படி ஒரு தேவதை இருக்குது. இது வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். கண்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் கிட்ட இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். இறைவனிடைய நிறைய தேவதைகள் இருக்கிறார்கள். அதில் வந்து ஆதித்யன்கிற தேவதைக்கு, இந்த சூரியனும் நம்ம ஆதித்யன் சொல்லலாம். அவர் வந்து ஸ்தூலமாக இருக்கிறாரு. இந்த ஆதித்யனுடைய சூக்ஷ்மம் இருக்கும் இல்லையா, அவர் ஒரு மனிதன் வச்சோம்னா அவரும் உயிருடைய பொருள்னா அவர் அந்த ஆதித்யன் வந்து அந்த சூரியனில் இருக்கிறார். நாம் வந்து பார்க்குறது அவருடைய உடம்பை தான் பார்க்குறோம், அவருடைய தன்மையை நம்ம பார்க்குறதில்ல. அவருடைய அந்த அறிவுபூர்வமான அவருக்கும் இந்த 15 கலை இருக்கும்.
அவர் வந்து அந்த ஆதித்யன் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு, கண்ணுக்கு மட்டும் ஸ்பெஷலிஸ்ட். இந்த கண்களெல்லாம் அவர் வந்து நிர்மாணம் பண்ணுறார். எந்த கண்களை? மனித கண்கள் மட்டும் இல்லை, நண்டு, தேள், கழுத, பாம்பு, பறவை, எங்கெல்லாம் கண்கள் இருக்கிறதோ, அது தேவதர்கள்கிட்ட இருக்கலாம், இறந்தவர்கள்கிட்ட இருக்கலாம், பிறக்க போகிறவர்கள்கிட்ட இருக்கலாம், இது முன்னாடி வாழ்ந்த டைனோசார் போன்றதெல்லாம் எங்கெல்லாம் கண்கள் இருக்கிறதோ, கண்களுடைய தன்மை ஒளியை உணர்வாக மாற்றுதல். அதானே எலக்ட்ரோ மேக்னட்டிக் லைட்டுங்கிறத வந்து உணர்வாக மாற்றி வெளிச்சமாக பார்க்கணும், அவ்வளோதான். அப்போ உலகத்தை நம்ம வெளிச்சமாக பார்க்குறதுக்கு காரணமே கண்ணுங்கிற ஒன்று வெளியே இருக்கக்கூடிய பொருளை காணும்படி செய்வது. அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரத்தை யார் கொடுக்குறாரு? சூரியன் தான் கொடுக்குறாரு. அவரே கொடுத்துட்டு அதை அறியும்படி அவரே செய்கிறார். அதனால் அவர் அந்த அதிபதி. அதனால் ஆதி தெய்வம், அதிதெய்வம் பேர். இப்போ கண்ணின் அதிதெய்வம் ஆதித்யன். ஏன்னா இவர் தான் டிசைன் பண்ணவர், இந்த சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணவர். இதனால் இவர் வந்து சாஃப்ட்வேரை ஒரே மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் கோலகங்கள் வேறு வேறு மாதிரி இருக்கு இல்லையா? நாயினுடைய கண் வேறு மாதிரி இருக்குது, பூனையினுடைய கண் வேறு மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் சிறு சின்ன பூச்சிகளுடைய கண்கள் வேறு மாதிரி இருக்குது. கோலகங்கள் மாறலாம், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்ஷு என்று சொல்லக்கூடிய காணும் சக்தி சாஃப்ட்வேர் எல்லாருக்கும் ஒன்று தான். இட் கேன் கன்வெர்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிக் லைட் இன்டு த ஃபீலிங் ஆஃப் லைட். ஒளி என்ற உணர்வை நமக்கு கொடுக்கும். ஆனால் வெளியேந்து வர்றது எலக்ட்ரோ மேக்னட்டிக் தான். அதை வந்து ஒளி என்ற உணர்வாக மாற்றும். அந்த விஷயத்தை உணர்வாக மாற்றுகின்ற சாஃப்ட்வேர். இது கொஞ்சம் நீங்கள் உங்கள் முறையில் நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க. அப்போது அதே மாதிரி காதுக்கு, மூக்குக்கு, சருமத்துக்கு அப்படின்னு 5 பேருக்கும் இருப்போம். அப்போ 5 தேவதைகள் இருக்கிறாங்க இல்லையா? கர்மேந்திரியன் வந்துருச்சுன்னா வாக்குக்குன்னு ஒரு தேவதை இருப்பார். அந்த வாக்குக்கு வந்து அக்னின்னு சொல்கிறார். அப்புறம் பாணி, பாதம்னா விஷ்ணு, இந்திரன் அப்படின்லாம் பேர். பாதத்துக்கு விஷ்ணு, கைகளுக்கு இந்திரன் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. இந்த பேரெல்லாம் பார்த்தா நம்மளுடைய புராணங்களில் வரக்கூடிய கடவுள்கள், சாமிகளுடைய பேராக தான் இருக்கும். அப்படி நீங்கள் புராணம் போய் பார்த்துக்கிட்டுன்னு சொன்னோம்னா, ஓ அந்த சாமிகளை கோயிலில் போயிட்டு அவங்கள வந்து வேண்டலாம் அப்படின்னா தாராளமாக செய்துக்கலாம். நாம் வேதாந்திகளாக இருப்பதுனால இந்த புராணத்தில் இருக்கக்கூடிய கிரீடம் வச்ச 4 கை இருக்கக்கூடிய ஆளெல்லாம் நம்ம எடுத்துக்கல. நாம் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனை தான் பார்க்குறோம். ஆதித்யங்கிறவர் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். அவர் வந்து ஸ்பெஷலைஸ் வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து சக்ஷுங்கிற கண்ணுக்கு இன்டெலிஜென்ஸை கிரியேட் பண்ணுறவர். அது கிரியேட் பண்ணுறவர் மட்டுமல்ல, அவர் எந்தெந்த உடம்புக்கு எந்தெந்த கண் பாதிப்பு தரணும்னு அவர் தான் டிசைன் பண்ணுறார். கர்மான்னு இருக்கு இல்லையா? ஒவ்வொரு கர்மாவும் இருக்கிறோம். எனக்கு ஒரு கர்மா, உங்களுக்கு ஒரு கர்மா இருக்குது. ஒருத்தருக்கு வந்து கர்மா வந்து 50 வயசுக்கு அப்புறம் வந்து கண் பார்வை இழக்கணும் அப்படின்னு கர்மா இருந்ததுன்னா, அந்த சாஃப்ட்வேரை அந்த சமயத்தில் அதை ஆஃப் பண்ணுறவர் யாருன்னா அவர் ஆதித்யன் தான் பண்ணுவார். அவருடைய டியூட்டி. அதனால் நமக்கு வந்து சில சமயம் சூரியன் பகவானை நம்ம வந்து கண்ணுக்கு தேவதையாக வச்சு கும்பிட்றது தான் வழக்கம். கண் போன பின்ன சூரிய நமஸ்காரமா அப்படின்னு கேட்குறாங்க. கண் இருக்கும்போதே சூரிய நமஸ்காரம் பண்ணியிருந்துருக்கலாம், இப்போ போன பிறகு பண்ணி என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறோம். போகும் செவிகள் கேட்கணும், சில சமயத்தில் கேட்காமல் போகுது, செவி வழியாக உங்களுக்கு துன்பம் வருதுன்னா அதுக்கு உண்டான அதிதேவதை தான் அது பண்ணுறாரு. ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் அவர் கர்மாவோடு அவர் அசோசியேட் பண்ணி யார் யாருக்கு எந்தெந்த கர்மாவில் செய்கிறாங்க. அப்படின்னா இவர்களெல்லாம் நம்ம ஈஸ்வரனுடைய கீழே வேலை செய்கின்ற ஸ்பெஷலிஸ்ட்டுகள்னு அர்த்தம். இப்போ பெரிய கிளினிக்கில் வந்து ஸ்பெஷல் டாக்டர்ஸுங்கெல்லாம் பிரசவத்துக்கு ஒருத்தர், நரம்புக்கு ஒருத்தர், டைஜஷனுக்கு ஒருத்தர், கிட்னிக்கு ஒருத்தர் இருக்கிற மாதிரி இந்த பரமேஸ்வரன் சொல்லக்கூடிய அனைத்து ஜீவர்களையும் நிர்வகிக்கின்ற இறைவனுக்கு கீழே தேவதைகளாக இருப்பதெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தான். இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் நம்ம கடவுள்னு நம்ம இப்போ சொல்கிறோம். அப்போ நமக்கெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் கடவுள் தானே. அவங்க என்னென்ன சிருஷ்டி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க நினச்சா இந்த உலகத்துக்கு வந்து எல்லா வைரஸையும் உண்டாக்கி இந்த கம்ப்யூட்டர்லாம் நாசம் பண்ணிடலாம், ஹேக் பண்ணிடலாம், நம்மளை திருடலாம். சர்வ வல்லமை அவங்களுக்கு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதுபோல தான் இந்த தேவதைகள். இந்த தேவதைகளில் அந்த தேவதைகளோடு அந்தந்த சாஃப்ட்வேர் போயிடுமா? யாருது? ஞானியினுடைய. அஜ்ஞானிக்கு அப்படியே இன்டாக்டாக இருக்கும். அவன் தான் பிரேத உடம்போடு இருக்கிறானே. அடுத்து இன்னொரு பிறப்புக்கு அவன் ரெடியாக இருக்கிறான். இன்னொரு கர்ப்பத்தில் போய் விழலாம், அல்லது சொர்க்கலோகத்தில் இருக்கலாம், அல்லது பித்ருலோகத்தில் போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம், இளைப்பாறலாம். சொர்க்கலோகத்தில் இன்பம் அனுபவிக்கலாம். இளைப்பாற இடம் பித்ருலோகம், இன்பம் அனுபவிக்கிற இடம் வந்து சொர்க்கலோகம். இளைப்பாறுதல் முடிஞ்ச பிறகு சொர்க்கலோகம் போகலாம், இளைப்பாறுதல் முடிஞ்ச பிறகு நரகலோகத்துக்கும் போகலாம். இளைப்பாறியது ஒரு குறிப்பிட்ட நேரம், அது பித்ருலோகம். இப்படி ஒரு ஜீவன் 15 கலைகளையும்
பிரிக்காமல் வைத்து கொண்டிருந்ததுன்னா அது பிறந்துடும். ஆனால் ஞானிக்கு அது பிரிஞ்சிடுதுங்கிறார். அவன் வாழும்பொழுது உடம்பு இருக்கிற வரைக்கும், கோலங்கள் இருக்கிற வரைக்கும் தான் அது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போவே அது வந்து ஆளை விடுங்கடா சாமின்னு காத்துக்கிட்டு இருக்குது. கண்ணு காதோடு பேசிக்கிறது இல்லை. உன் வேலை நீ பாரு, என் வேலை நினைப்ப. வாழும்போதே அவன் வந்து முக்தினாக இருக்கிறான். இறந்த பிறகு அது அதுங்க இடத்துல போயிடுது. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கட்டி வைக்கிறதே பிராணன் தான், உதான வாயு. அந்த உதான வாயுவை ஆளை விடுங்கன்னு போயிடுது, பிராணனோடு போய் சேர்ந்துருது. அப்புறம் உதான வாயுவே போன பிறகு, பிராணனே போன பிறகு இந்த சாஃப்ட்வேரில் இன்டகிரேட் பண்ணுறது யார் இருக்கிறாங்க? மதர் போர்டே போயிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய சாஃப்ட்வேருக்கு ஒன்றுத்துக்கும் நிலைப்பாடு இல்லாமல் அவங்கவுங்க யார் அதிபதியோ அந்தந்த தேவர்கள்கிட்ட சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது போய் சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். இப்போனா பிரிஞ்சிருக்கிற மாதிரியும் இப்போ சேருதுன்னு சொல்கிறோம். உண்மையிலே நாம் எல்லாருமே கனெக்டட், தேவதைகளோடு எப்போவுமே இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்திரியங்களுக்கு தேவதான்னு பேர். சில மந்திரங்களை நான் வந்து தேவதான்னு சொல்லும்போது இந்திரியங்களை பற்றி குறிப்பிட்டிருப்பேன். அதனால் இந்த வாசகத்தை நினைவைத்து கொண்டு அடுத்த ஒரு உபநிஷத்தில் கூட எங்கெல்லாம் இந்திரியங்கள் வருதோ அங்கே தேவதா என்று சொல்வதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த ஒட்டுமொத்த ஞானம் இருப்பவரால் தான் இந்த சொற்களுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும். சொற்கள் அர்த்தம் தெரிஞ்சால் தான் ஒட்டுமொத்த ஞானமும் கிடைக்கும். அப்போ எது முக்கியம்? ஒட்டுமொத்த ஞானம் முதல்ல வேணுமா? அப்போ சொற்களுடைய அர்த்தம் முதல்ல வேணுமானா ஒட்டுமொத்த ஞானம் முதல்ல வேணும். அப்போ ஒட்டுமொத்த ஞானம் உங்களுக்கு வரணும்னு சொன்னால் சொற்களினுடைய ஞானம் உங்களுக்கு வேணும். சொற்களின் ஞானம் உங்களுக்கு ஒட்டுமொத்த ஞானத்தினால வருங்கிறதுனால இது என்ன பண்ணணும்னா குரு தான் இதுக்கு சரணாகதி. ஏன்னால் குருக்கிட்ட ரெண்டுமே இருக்கிறது. அவருடைய ஒட்டுமொத்த ஞானமும் இருக்கிறது, அவருடைய பதார்த்தங்களும் இருக்கிறது. அப்போ பதார்த்தங்கள் மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் அறிய முடியாது. ஒட்டுமொத்த ஞானத்தை குருக்கிட்டேருந்து வாங்கிட்டோம், பதார்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ ஒட்டுமொத்த ஞானத்தை குரு எப்படி உங்களுக்கு கொடுத்தாருன்னா அவர்கிட்ட கொடுத்தார். அதனால் நீங்கள் இந்த ஒட்டுமொத்த ஞானத்தை, தாத்பரியத்தை தெரிந்து கொண்டால் இங்கே சொல்லினுடைய அர்த்தங்களை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு இந்த பிரதி தேவதாசு அந்தந்த எந்தெந்த தேவதையோ அது பிரதிஷ்டை ஆகியிருக்கிறதோ அந்தந்த பிரதி தேவதாசு அது போய் அடைந்து விடுகிறது. பிரதிஷ்டாக அனைத்து பிரதி தேவதாசு அனைத்து இந்த கலைகளுமே அந்தந்த தேவதைக்கு எந்தெந்த தேவதைக்கு பிரதிஷ்டை ஆகியிருக்கிறதோ அதில் போய் பிரதி தேவதாசு பிரதிஷ்டாக அப்படின்னு இந்த பிரதிஷ்டை இங்கே கொண்டாந்து போட்டுங்க. புரியுதுங்களா? பஞ்சதச கலா கதா சர்வே தேவாஸ்ச பிரதி தேவாசு பிரதிஷ்டாக அப்படின்னு தெரிஞ்சு அந்தந்த தேவதைக்குரிய இந்த பஞ்சதசா கலைகள் சென்று அந்தந்த தேவதைகளோடு புரிந்து கொள்கின்றன அப்படின்னு போயிடுச்சு. இப்போ அங்கே இருக்கிறாரா ஞானி? சூக்ஷ்ம சரீரமே போயிடுச்சு. அப்போ காரண சரீரம் இருக்குமே, காரண சரீரம் அவர் ஞானம் பெறும்போதே போயிடுச்சு. யாரெல்லாம் இந்த உபதேசத்தை இப்போ கேட்டுட்டு இருக்கிறீங்களோ அகம் ஆத்மா பிரம்மம் என்று தெரிந்து கொண்டவுடனே காரண சரீரம் போயிடுச்சு. அதனால் காரண சரீரம் இதை கேட்பவர்கள்கிட்ட இல்லை. தயவுசெய்து இது ஒத்துக்குங்க. காரண சரீரம் அனைவருக்கும் இது சென்று விட்டது, புரிந்து கொண்டால். ஏன்னா சுனிச்சிதம் பண்ணி செய்தோம்னா நிச்சயமாக காரண சரீரம் இல்லை. இப்போ வாழும் பொழுதே ஞானிக்கிட்ட காரண சரீரம் இல்லை, சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூலம் மட்டும் இருக்கிறது. ஸ்தூலத்தை நம்ம எரிச்சிட போகிறோம், இல்லை புதைச்சிட போகிறோம். அப்புறம் சூக்ஷ்மம் என்ன பண்ண போகுது? அது அந்தந்த தேவதையோடு போயிடுச்சு. இப்போ இங்கே ஞானி யார் இருக்கிறாரு? பிரம்மம் தான் இருக்கிறது. அந்த பிரம்மத்தில் தான் அது அத்தனையும் போய் சேர்ந்து விட்டது. இப்போது கர்மாணி விஞ்ஞானமயச்ச ஆத்மா பரே அவ்யய சர்வே ஏகி பவந்தி. அந்த கர்மங்களும் அதே மாதிரி இந்த பிரம்மத்திலே கலந்துருச்சு. இப்போ ஒரு அக்கௌண்ட்டுன்னு இருக்கோன்னு வச்சுங்களேன், போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டோ அல்லது வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோ இருக்கிறது. வாழும்பொழுது ஒரு சன்னியாசி கூட வச்சுருக்கலாம், ஞானி கூட அவருக்கு அக்கௌண்ட் வச்சுருந்துருக்கலாம். அதை நீக்கணும், அதை அழிக்கணுங்கிறதெல்லாம் அவர் செய்ய மாட்டார். அவர் இறந்துட்ட பிறகு அவருக்கு வாரிசுகளும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து சன்னியாசி, துறவு. அவர் குடும்பத்தில் வாழ்ந்திருந்தாலும் கூட இனிமேல் அவருக்கு அம்மா அப்பாவோ அல்லது மகன்களோ கூட அவங்களுக்கு கொல்லி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் வந்து துறவு. இந்த உறவுகளிலிருந்து விடுபட்டவர். அவர் உடம்பு இல்லைன்னு விட்டவர். உடம்புக்கு தான் அண்ணன் மகன் தம்பி என்ற உறவெல்லாம் இருக்கிறது. அவர் ஆத்மாவாக வாழ்ந்து கொண்டிருப்பதனால அவருக்கு உடம்பு சம்பந்தமான உறவுகளை பற்றி அவருக்கு தெரியாது. அதனால் சன்னியாசிகளுக்கு, இந்த ஞானிகளுக்கு
தன் மகன் வந்து கொல்லி வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவங்க வந்து அனைவருக்கும் பொதுவானதாக போயிடுறதுனால அங்கே கொல்லி வைத்து அந்த பிரித்து பிரேதத்தை அனுப்புறதுக்கு வேண்டி இல்லை, அவர் அப்போவே கலந்துட்டார். அதனால் இதை பற்றி நம்ம வேறொரு நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். அவருக்கு அனைத்தும் அவர் பொது சொத்தாக மாறிவிடுகிறார். அந்த ஞானி இப்பொழுது இல்லை, ஆனால் அவருடைய பெயர் மட்டும் நிற்கும். இப்போ சங்கரர் என்று சொன்னால் பேர் மட்டும்தான் சங்கரர். அது யாருன்னா அந்த சங்கரர்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன பையன் கிடையாது, ராமானுஜர்னு சொல்லக்கூடியவர் ஒருத்தர் கிடையாது, மத்துவங்கிறவர் கிடையாது, ராகவேந்தர் கிடையாது, ரமணர் கிடையாது. ரமணாசிரமத்தில் அவருடைய ஜீவன் இருக்குதுன்னு சொன்னோம்னா அவருடைய ஞானத்துக்கே இழுக்கு. அவருடைய சூக்ஷ்ம சரியமே இல்லை. அவர் பரமேஸ்வரன் ஆகிட்டார். எல்லாருமே பரமேஸ்வரன் ஆகிட்டாங்க. அப்போ எத்தனை பரமேஸ்வரன்? ஒரு பரமேஸ்வரன் தான். அந்த பரமேஸ்வரன்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை தேவதாகிட்ட அந்த சாஃப்ட்வேர் போய் சேர்ந்துருச்சு. அந்த தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியாக பிரம்மனாக இவங்க இருக்கிறாங்க. இப்போ அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது நாம் வந்து அவர்கள் இருக்கிறார்கள், அவர் எங்கிட்ட பேசினார், என் கனவில் வந்து நின்னார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவங்களுடைய பிராந்தி தான். உண்மையிலே இந்த வேதத்தில் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், இதன் மீது மதிப்பு இருந்தால், சிரத்தை இருந்தால் கட்டாயம் அவங்களுடைய தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னுடைய குருநாதர் இன்றும் இருக்கிறாருன்னு சொன்னோம்னா அந்த குருநாதருக்கு தான் இழுக்கு. அவர் ஞானம் பெறவில்லைன்னு ஆகிடும், அவர் இன்னும் ஆவியாக சுற்றிட்டு இருக்கிறான்னு ஆகிடும். அப்படி இல்லை. அப்போது இந்த பேங்க் அக்கௌண்ட் என்ன ஆகும்? அந்த சன்னியாசி இதுன்னு கேட்டோம்னா அது எங்கே போகும்? உற்றார் உறவினர் யாரும் இல்லாதனால இந்தியன் கவர்மெண்ட்டு தான் அது போகும். அதே மாதிரி இந்த ஞானி வாழும் பொழுது ஞானத்திற்கு முன்னாடியே கர்மங்கள் நிறைய செய்திருக்கிறான். அதெல்லாம் என்ன ஆகும்? அவனுடைய சஞ்சித கர்மம்லாம் என்ன ஆகும்? அவன் தான் வந்து அகர்த்தா அபோக்தாவாயிட்டானே. அதனால் அவனுக்கு கர்மங்கள் அவங்க வேலை செய்யாது. ஆனால் கர்மங்கள் இருக்குது இல்லை. முடிக்க விட்ட ஸ்ப்ரிங்கை வந்து எப்படியும் குதிக்காமல் இருக்குமா? நான் வேணால் அது வந்து முடிக்க விட்டவன் நான் இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஆனால் தன்னுடைய வேலை செய்து தான் ஆகும். துப்பாக்கி மருந்து வச்சாச்சு, தெரிய வச்சாச்சு, ஆனால் ஞானி ஆகிட்டான், அதில் கர்த்தா இல்லைன்னு வச்சுங்க. ஆனால் அது வெடிக்காமல் போகுமா? கர்மங்கள் தன் பலனை செய்தாகும். இப்பொழுது யாருடைய கர்மமாக இருக்கும்? வாழும்பொழுதே அவர் தன்னுடைய கர்மம் அல்ல, ஈஸ்வரன் கர்மம் என்பதனால அத்தனை கர்மம் இப்போ யாருக்கு போச்சு? அந்த ஈஸ்வரனுக்கே போய் சேர்கிறது. அதுவும் கூட அந்த 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 ஈஸ்வரனுக்கு போய் சேர்ந்து விடுகிறது. விஞ்ஞானமயம் என்று சொல்லக்கூடிய அவருடைய சிதாபாசன் தான் விஞ்ஞானமயம். அந்த சிதாபாசன் என்ன ஆவான் அப்படின்னா அவன் ஏற்கனவே மித்தியாவன், இப்பொழுது என்னவா ஆத்மாவாக ஆகிவிடுகிறான். உடம்பு இருக்கும் வரை தான் அவன் சிதாபாசன்ற பேர் அவனுக்கு. இப்பொழுது அவன் ஏற்கனவே ஆத்மாதான், உடம்போடு அறிவாக இருந்தனால சிதாபாசன். அவனும் கூட விஞ்ஞானமயச்ச, அதுவும் கூட ஆத்மாவாக மறைந்து விடுகிறது, ஆத்மாவோடு கலந்து விடுகிறது. ஏகி பவந்தி, ஒன்றாகி விடுகிறது. ஏகி என்றால் ஒன்று, ஏகம். பவந்தி என்றால் ஆகிறது, ஒன்றாகி விடுகிறது, ஐக்கியமாகிவிடுகிறது. அது அவ்யயம், அழியாத மேலான பரம், மேலான அவ்யயம், அழியாத தேயாத அந்த ஆத்மாவோடு அது ஐக்கியமாகி விடுகிறது. இனிமேல் அது வந்து முன்ன சிதாபாசனாக இருக்கும் பொழுது அது தன்னை வந்து செய்பவன், அனுபவிப்பவன், தந்தை சிதாபாசன், மகன் சிதாபாசன், டீச்சர் சிதாபாசன், போலீஸ் சிதாபாசன்னு அது சொல்லிடுச்சு. அப்போ சிதாபாசங்கிறது நான் போலீஸு, நான் டாக்டரு, நான் வந்து நல்லவன், நான் கெட்டவன், இப்படிலாம் நான் ஏதோ ஒன்று ஒரு காரகத்தோடு சேர்ந்திருந்தது. இப்பொழுது என்னாச்சு? அனைத்து கர்மமும் போன பிறகு சிதாபாசனுக்கு காரகத்துவம் இல்லை. அவன் தன்னை யாருன்னு சொல்லுவான். பாவம், கர்மங்கள் எல்லாம் போயிடுச்சு அவனுக்கு. தந்தைக்கு வேண்டிய கர்மம் அவங்ககிட்ட இல்லை, மகனுக்காகின்ற கர்மமும் இல்லை. எல்லா கர்மங்களும் செய்து முடிச்சான். கர்ம கிருத் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சிதாபாசன் இப்பொழுது தூய ஆத்மாவாகி அந்த விஞ்ஞானமயம் ஆத்மாவில் கலந்து விடுகிறது. அது எப்படிப்பட்ட ஆத்மா? பரே அவ்யய, அது அழியாத பரமாகிய மேலான ஒன்றில் அது ஐக்கியமாகி விடுகிறது என்று இந்த மந்திரம் நமக்கு சொல்கிறது. யதா நத்ய ஸ்யந்தமானாः சமுத்திரே அஸ்தம் கச்சந்தி நாமரூபே விஹாய ததா வித்வான் நாமரூபாத் விமுக்தः பராத் பரம்
புருஷம் உபைதி திவ்யம். யதா என்றால் எவ்விதம், எவ்விதம் நதியா, நதி என்றால் ஆறு, நதிகள். இந்த நதிகளுக்கு இந்தியாவிலே எத்தனையோ நதிகள் இருக்குது. கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா, அதுக்கப்புறம் நமக்கு நர்மதா, தபதி என்று சொல்கிறோம். அப்புறம் கிருஷ்ணா, கோதாவரி, தாமிரபரணி, வைகை, இப்படின்னு எத்தனையோ நதிகள் இருக்குது. சிலதெல்லாம் மேற்கிலிருந்து புறப்பட்டு கிழக்கில் நம்முடைய வங்காள விரிகுடா கடலில் கலக்குது. சிலது மேற்கிலிருந்து புறப்பட்டு கிழக்கிலிருந்து புறப்பட்டு மேற்காக ஓடி கேரளாவில் போய் அது அரபிக்கடலில் கலக்குது. சிலது கன்னியாகுமரி வழியாக இந்து மகா கடல்லையும் கலக்குது. இந்த பிரம்மபுத்திரா, கங்கை போன்றதும் பார்த்தோம்னு சொன்னால் சிலது அரபிக்கடலில் கலக்குது, சிலது இந்த வங்காள விரிகுடா கடலில் கலக்குது. கடலெல்லாம் ஒன்று தான். நாம் திசைகளுக்காக பெயர் வச்சுருக்கோம். சமுத்திரங்கிற ஒன்றில் எல்லாம் கலக்குது. இந்த நதிகள் யதா நதியா, இந்த நதிகளை எப்படி செந்தமானாக கலந்து போகிறது, ஓடி சமுத்திரே அஸ்தம் கச்சந்தி, பல இடங்களிலிருந்து புறப்பட்டு, செந்தமானாகன பல இடங்களிலிருந்து புறப்பட்டு சமுத்திரத்தை அடைந்து, அஸ்தம்னா மறைதல், அஸ்தமித்தல், உதயம் என்றால் தோன்றுதல், அஸ்தம் என்றால் மறைதல். இந்த கச்சந்தி என்றால் அடைகிறது, மறைந்து, சமுத்திரத்தை அடைந்து மறைந்து போகின்றன. இப்போ மறைந்து போயிட்டோன்னே என்ன போச்சு? தண்ணி தானே, அது கடலும் தண்ணி தானே. இப்போ தண்ணி தான் இருக்கிறது. முதல்ல என்னென்னமோ பேர் சொன்னீங்களே, கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா, தாமிரபரணி அப்படின்லாம் சொன்னீங்களே, அதெல்லாம் நாமரூபம். நாமமும் ரூபந்தான். அது மேற்குலேருந்து கிழக்குலேருந்து வந்தது. இந்த இடத்துல இறங்கி வந்ததுனால அந்த ஊர் பேர் அதை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நொய்யல்னு சொல்கிறோம், அதையே நம்ம காவேரின்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே ஆந்திராவுக்கு கிருஷ்ணா நதின்னு சொல்கிறோம். ரெண்டுத்தையும் சேதிக்கணும். அப்புறம் கோதாவரின்னு சொல்கிறோம். இதெல்லாம் என்ன? தண்ணிக்கு நாம் வச்சுருக்கிற பேர் தானே. ஏன் அந்த தண்ணிக்கு தண்ணின்னு சொல்லாமல் பேர் வச்சுருக்குறோன்னா, அந்தந்த ஊரில் அந்தந்த இடத்துல அந்தந்த திசையில் வருவதனால. அப்போ தண்ணிக்குங்கிறது ஒன்று தான். நாமரூபங்கிறது அது இருக்கும்போதே இல்லாதது தான். அப்போ நாமரூபங்களை எல்லாம் விமுக்த விட்டு விடுகிறது. நாமரூபே விகாய, விகாய என்றால் அதை உதறி தள்ளிவிட்டு. எது? இந்த நதிகளெல்லாம் தன்னுடைய பெயர்களெல்லாம் உதறி தள்ளிவிட்டு சமுத்திரத்தில் நான் நீர் என்று கலந்து விடுகிறது. சமுத்திரமும் இப்போ சமுத்திரத்தில் கலந்துன்னு கூட சொல்ல முடியாது. நீர் நீரில் கலந்தது. எப்படிப்பா நீர் நீரில் கலக்கும்? நீர் தானே அங்கே இருக்குது, அதனால் கலக்குதுன்னு கூட சொல்ல முடியாது. எப்படி நதிகள் பல்வேறு இடங்களிலிருந்து வந்தாலும் கூட அது கடலை அடைந்து அதில் கரைந்து மறைந்து தனது மறைகிறது என்பது என்ன அர்த்தம்? நாமரூபம் மறைகிறது. நீர் மறைஞ்சுதா? ஆறு மறைஞ்சுதா? ஆறு மறையலை, ஆறு அப்படியே இருக்கிறது. இப்போது மறைந்தது என்ன? நாமரூபங்கள் தான். அஸ்தம் கஞ்சந்தி நாமரூபே, அந்த நாமரூபங்களை அது விட்டு விடுகிறது. இப்போது நாமரூபங்கள் அது விட்டுடுச்சா? இப்போது நாமரூபம் முதல்ல ஒட்டிகிட்டு இருந்ததா? நதிகள் மேலே ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா அதை அப்போது கிருஷ்ணா நதியை கிருஷ்ணா நதியாக இருக்கும்போதே எடுத்துடலாம்ல. கிருஷ்ணாங்கிற பேரை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நாம வைத்தது. நாமரூபங்கள் பார்ப்பவர் புத்தியிலிருந்து தோன்றுவது. தண்ணீர் அது இல்லை. பிரம்மத்திலும் இந்த ஜகத் இல்லை. பார்ப்பவன் புத்தியிலிருந்து தோன்றி ஜகத்தின் மீது பிரம்மத்தின் மீது பார்க்கப்படுகிறது. தண்ணீரின் மீது கிருஷ்ணா என்று பார்க்கிறோம். அதுபோல் பிரம்மத்தின் மீது உலகம் என்று பார்க்கிறோம். பார்ப்பவனுடைய புத்தி தான் காரணமே. இந்த புத்தியில் தான் நாமரூபம் இருக்கிறது. தன்னிடம் இருக்கின்ற நாமரூபத்தை கொண்டு போய் பிரம்மத்தில் வைத்து பிரம்மம் உலகம் என்று சொல்கிறான். தன்னிடம் இருக்கின்ற நாமரூபத்தை கொண்டு போய் தண்ணீரில் வைத்து இது கிருஷ்ணா, கோதாவரி என்று சொல்கிறான். அங்கே இருப்பது தண்ணீர் தான். நீ வைத்து சுமத்துவது உன்னுடைய நாமரூபம், உன்னுடைய புத்தியில் உண்டானது. அப்போது தண்ணீர் என்று அறிந்து கொண்டால் அது பிரமாண சித்தம். நீ புத்தியால் பார்த்தது கோதாவரி என்று பெயர் சொன்னால் அது பிரமை சித்தம். உன்னுடைய அறியாமையினால் அதுக்கு சுட்டினாய். தண்ணீர் என்று தெரிந்து கொண்டால் அந்த நாமரூபங்கள் அப்படியே ஓடி போயிடுது. எந்த தண்ணியாக இருந்தாலும் எல்லாம் தண்ணி தானப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் நாமரூபத்தை தாண்டினீர்கள். நாமரூபம் அழிக்கலை. அது முதலையும் இல்லை, இப்பவும் இல்லை. அதுதான் விகாய. இந்த ஞானி இப்படி தான் நாமரூபங்களை நான் அல்ல என்று விட்டுவிடுகிறான். எப்பொழுது
ஆத்மாவை ஆத்மா என்று அறிகின்ற பொழுது நாமரூபங்களெல்லாம் ஓடி போயிடும். இது வரைக்கும் ஆத்மாவை தான் நாமரூபங்களாக பார்த்தான். ஆத்மாங்கிறது தன்னை, தன் மீது என்ன நாமரூபத்தை பார்த்தான்? நான் சிதாபாசன், அறிபவன், செய்பவன், தந்தை, மகன், பிராமணன், சத்திரியன் என்று என்னென்னவோ அவன் சொல்லிகிட்டு இருந்தான். இதெல்லாம் நாமரூபங்கள் தானே. நான் கோபக்காரன், அன்பு உடையவன், நான் தர்மவான் என்பதெல்லாம் கூட நாமரூபந்தான். இதெல்லாம் புத்தியில் உனக்கு இருக்கின்ற அபிமானங்கள், நாமரூபங்கள். இந்த புத்தியில் இருக்கின்ற நாமரூபத்தை எல்லாம் உன் மீது நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ அப்படிப்பட்டதல்ல. நீ தூய ஞான வடிவான சைதன்ய ரூபமான பிரம்மம். ஆனால் பிரம்மமாக இருந்து கொண்டும் தூய ஞானமாக இருந்து கொண்டும் நீ ஏன் அதை நீ உன்மீதே நான் இப்படிப்பட்டவன் அப்படி சுமத்தினாய்? அதெல்லாம் நாமரூபங்கள் என்று அவனும் விடுகிறான். விமுக்த, முக்தி அடைகிறான். விமுக்த, இ டிஸ்வோன்ஸ், அது நானல்ல என்று எதை விடுகிறான்? தன்னுடைய எல்லா சரீரம், ஸ்தூல சரீரத்துக்கு இருக்க நாமரூபங்கள் இருக்கும் இல்லையா? இந்த ஸ்தூல சரீரம் இப்போ பிறந்தது. அதனால் பிறந்ததுனால நான் இந்த வருஷத்தில் பிறந்தவன், இது நான் 40வது கேக்கு வெட்டுறேன், அதுக்கு இவங்கெல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க அப்படின்ல குரூப் ஃபோட்டோ எடுக்கிறது தான் உடம்பை சார்ந்தது. அந்த நாமரூபமும் அவனுக்கு இல்லை. சூக்ஷ்ம சரீரத்துக்கும் சில நாமரூபங்கள் உண்டு. நான் அறிவன், நான் நல்லவன், நான் கெட்டவன், நான் ஏழை, இதெல்லாம் அவனாக வைத்து கொண்ட நாமரூபங்கள். அத்தனையுமே அவன் விமுக்த விட்டுவிட்டு அந்த புருஷம் பராத்பரம் உபைதி. உபைதி என்றால் அடைகிறது, திவ்யம். இந்த பராத்பரமாகிய திவ்யமாகிய அந்த பிரம்மத்தை இந்த புருஷன் அடைகிறான். உபைதி, சேர்கிறான். இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ தண்ணீர் நதி கொண்டு போய் கடலில் போய் சேருதுன்னு சொல்லலை. அது எப்பொழுதுமே தண்ணீர் தான். அது சேர்ந்ததாகவும் பிரிந்ததாகவும் நினைப்பதெல்லாம் நான் பார்க்கின்ற நாமரூபங்கள் தான். இந்த கடல் நீர் ஆவியானா மழைன்னு சொல்கிறோம். மழை தண்ணியில் விழுந்து நதின்னு சொன்னால் நதின்னு சொல்கிறோம். அந்த நதிக்கு இருக்கிற இடத்த பொறுத்து ஒரு பேரை சொல்கிறோம். எல்லாமே தண்ணீர், 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 தண்ணீர். ஆனால் அதன் மீது நாம் விவகாரத்திற்காக கடல் என்றும் நீர் என்றும் மேகம் என்றும் மழை என்றும் நதிகள் என்றும் நாமரூபங்களை செலுத்துகிறோம். நாமரூபங்கள் இருக்கும்பொழுதே அது தூய்மையான தண்ணீர் தான். அதனால் நாமரூபத்தை தள்ளு, நீக்கு என்று நான் சொல்ல வேண்டாம். அது சந்நியாசம் பண்ணுன்னு சொல்லலை. துறவு என்பது நாமரூபத்திற்கு நாமரூபம் என்று புரிந்து கொள்வது தான். துறவி சந்நியாசிங்கிறதுல என்ன? எல்லா உறவுகளும் அவன் அனுபவிப்பான், எல்லா இன்பங்களும் அனுபவிப்பான். அனைத்தும் நாமரூபம் என் மீது சுமத்தி நான் பார்ப்பது என்று அர்த்தம். தன்னை ஆத்மா என்று அறிவதற்கு பிரமாணம் தேவை. தன்னை செய்பவன், அனுபவிப்பவன், கர்த்தா, போக்தா, சிதாபாசன் சொல்வதுக்கு பிரமாணம் எதுக்கு? அது தானாகவே நீ முடிவு கட்டிட்ட இல்லையா? அதனால் அது பிராந்தி, அது பிராந்தி சித்தம். ஆத்மா நான் என்பது பிரமாண சித்தம். பிரமாண சித்தம் ஜெயிக்குமா? பிராந்தி சித்தம் ஜெயிக்குமா? பிரமாண சித்தம் வந்தவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிராந்தி சித்தம் போயிடும். கயிறு என்ற பிரமாணம் உனக்கு கிடைச்ச உடனே பாம்பு என்கிற பிராந்தி போயிடுது. எது நீக்கப்படுகிறதோ, உண்மை தெரிந்த பிறகு நீக்கப்படுகிறதோ அது பொய்ன்னு சொல்கிறோம். உண்மை தெரியாத வரைக்கும் அது பொய், அது உண்மையாக இருக்கலாம். எப்பொழுது உண்மை தெரிந்த போது ஒன்று அழிகிறதோ அது பொய் என்று பெயர், அது பெயர் மித்யா. எப்பொழுது உண்மை காணப்படும் போது இன்னொன்று தன்னுடைய இருப்பை இழந்து போகிறதோ அது பேர் மித்யா என்று பெயர். அப்போ வித்யா நாமரூபங்களை அவன் விடுதலை பெற்று அவன் பராத்பரமாக, மேலுக்கும் மேலான பராத்பரம்னா பரத்திற்கும் பரம். இந்த பரம் என்பது ஜகத்து, மாயை, மித்யா. அதற்கு மேலான பரம் என்று பரம்பொருளுக்கு பராத்பரம்னு பேர். பரம் என்பது மாயை. இந்த மாயை உடைய பிரம்மம், அதையும் தாண்டிய அந்த பிரம்மத்தில் அவன், அந்த புருஷம் உபைதி. எப்படிப்பட்டது? அந்த பராத்பரம் திவ்யம், ஞான சுரூபமாக அது அடைந்து விடுகிறது என்று இது சொல்லுது. ச யோக வை தத் பரமம் பிரம்ம வேத பிரம்மயேவ பவதி ந அஸ்ய அப்ரம்மவித் குலே பவதி தரதி சோகம் தரதி பாப்மானம் குஹாக்ரந்திப்யோ விமுக்தோ அமிர்தோ பவதி. மறுபடியும் இந்த ஞானத்தை இது சம்மரைஸ் பண்ணி முடிவுரை செய்கிறது. எவன் ஒருவன், ச என்றால் எவன் ஒருவன்,
யஹ எப்பொழுது, ஹ வைங்கிறதெல்லாம் ஒரு சப்தம். நிச்சயமாக தத் பரமம் பிரம்ம வேத, அந்த பரம்பொருளாகிய கடவுளை தத் பிரம்மம் வேத அறிகிறானோ, இதுதான் ரொம்ப முக்கியமானது. எப்படி அறிகிறான்? நான் என்று அறிகிறான். கடவுள் வேறு நான் வேறு அல்ல. பக்தி செய்கிறவங்கெல்லாம் கடவுள் வேறன்னு வச்சதுனால இருமையிலே இருக்கிறார்கள். விவகாரத்துக்கு அது ஓகே. ஆனால் பிரமாணத்தினால் உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு, தத்துவமசியை புரிந்து கொண்ட பிறகு அவன் அந்த பிரம்மம் உள்ளபடி அறிந்து பிரம்ம ஏவ பவதி, அந்த பிரம்மமாகவே மாறிவிடுகிறான். ஞானி ஞானி ஞானின்னு யாரும் நினச்சிக்காதீங்க. கேட்டுக்கொண்டிருக்க உங்களை தான் நான் குறிப்பிடுகிறேன். நீங்கள் நான் பிரம்மம் என்று அறிந்து கொண்ட பிறகு, பிரம்மம் வேத இது அறிந்து கொண்ட, பிரம்மத்தை அறிதல்னா என்ன அர்த்தம்? பிரம்மம் இருக்குதுன்னு அறியறதில்லை, பிரம்மம் நான் என்று அறிவது, அதுதான் வேதம்னு சொல்கிறோம். எப்போது அவன் தானே பிரம்மம் என்று அறிகிறானோ அப்பொழுது தானே பிரம்மம் ஆயிடுறான் இல்லையா? அதனால் பிரம்ம ஏவ பவதி. எவன் ஒருவன் இந்த முண்ட உபனிஷத்தின் மூலம் ஆத்மாவையும் பிரம்மம் ஒன்று என்று ஐக்கியப்படுத்தி கொண்டானோ அப்படிப்பட்டவன் அவன் பிரம்மமாகவே இருக்கிறான். எப்பொழுது? இனிமேலா? இல்லை, இது கேட்ட அப்பொழுதே, கேட்பது முன்னாடியும் அவன் பிரம்மம் தான். அவனுக்கு அது தெரியவில்லை. இப்பொழுது தெரிந்து கொண்டான். அந்த தெரிந்து கொள்வது தான் ஞானம். இந்த ஞானத்தினால் அவன் பிரம்மத்தை அடைகிறான் என்று சொல்வது என்ன அர்த்தம்னா, அஞ்ஞானத்தினால் பிரம்மத்தை அடையாதவனாக இருந்தான். அப்பொழுதும் அடைந்தவன் தான். அடையாதவனாக நினைத்து கொண்டிருந்தான். பிரமை ஞானத்தினாலே, பிரமாண ஞானத்தினாலே தன் ஆத்மா பிரம்மம் என்று தெரிந்தவுடனே பிரமை நீங்கியது. பிரமை நீங்கியவுடனே அவன் பிரம்மமாகவே இருக்கிறான். பவதி என்றால் இருக்கிறான். ந அஸ்ய என்றால் மற்றவர்களுக்கு, அவன் ந அஸ்யன்னா இந்த அஸ்ய என்றால் இந்த ஞானி. இந்த ஞானி நங்கிறது இப்போ சொல்கிறேன். அந்த ஞானியில் குலத்திலே, குலே அவனுடைய குலம் என்றால், குலம்னா உங்களுக்கு தெரியும், குலம் கோத்திரம்லாம் சொல்கிறோம். அவனுடைய குலத்திலே அப்ரமிவித், இப்படி பிரம்மத்தை தெரியாதவன் என்பவனே ந பவதி. இங்கே போட்டுங்க. நான் அஸ்ய குலே அப்ரமவித் ந பவதி. எவனுடைய இந்த பிரம்மமாக மாறிவிட்டான் இல்லையா, அவனுடைய குலத்திலே பிரம்மமாக மாறாதவன் என்பது யாரும் இருக்க மாட்டார்கள். அவன் குலத்தில் இனிமேல் வருபவர்கள் எல்லாமே பிரம்மமாக மாறுவான். இது என்னங்க அநியாயம்? குலம் கோத்திரெல்லாம் சொல்கிறீங்களே, இந்த குலம் என்பது யார் என்றால், யாரெல்லாம் இந்த உபதேசத்தை குருவின் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் அந்த குருவின் குலத்தை சேர்ந்தவர்கள். குருவின் குலம்னா அவர் ஞானம் பெறுவதற்கு முன்பாக ஒரு குலத்தில் இருந்திருக்கலாம். அந்த குலம் உடம்பின் அடிப்படையில், அது பிறந்த பிறப்பின் அடிப்படையில். இவர் ஞானத்தின் அடிப்படையில் சொல்கிறார். இந்த பிரம்மவித் என்று சொல்லக்கூடிய அவனுடைய குலத்திலே, இந்த குருகுலத்திலே, இந்த குருகுலத்தில் யாரெல்லாம் உள்ளே வந்துவிட்டார்களோ அவர்கள் நிச்சயமாக பிரம்மவித்தாகத்தான் இருக்க முடியும். அப்பிரம்மவித்தாக இருக்க முடியாது. அவர்கள் பிரம்மவித்தாக இல்லாமல் இருக்க முடியாது. பிரம்மவித்தாகத்தான் இருக்க முடியும். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? குலே என்பது குருகுலம். இது தன்னுடைய சொந்த மகனோ மகளோ மனைவியோ உறவினரோலோ குலத்தில் வரலை. யாரெல்லாம் குருவை குரு என்று எடுத்துக்கொண்டார்களோ, எவருக்கெல்லாம் சீடத்துவம் இருக்கிறதோ, சிஷ்யத்துவம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, இந்த குருகுலத்திலே வந்தவனுக்கு நிச்சயம் இந்த பிரம்மம் கிடைக்காமல் போகாது என்று உறுதி சொல்கிறது. அப்புறம் என்ன ஆகும்? தரத்தி சோகம், அவன் அனைத்து சோகத்திலிருந்தும் விடுபடுகிறான். இப்பொழுதே, இறந்த பிறகு இல்லை, இப்பொழுதே. நான் என்கிட்ட நிறைய பேர் இந்த வாய்ஸ் மெசேஜெல்லாம் அனுப்புகிறாங்க. ஐயா, இந்த லெக்சர் நான் கேட்டு கடந்த 1 வருஷமாக 2 வருஷமாக கேட்டுக்கொண்டிருக்க பிறகு என்னுடைய மனமே மாறிடுச்சு. முன்னெல்லாம் சுற்றுச்சூழல் மாறாதான்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ சுற்றுச்சூழல் முன்னை விட மோசமாக தான் இருக்குது. ஆனால் என்னை அது பாதிப்பதில்லை. நான் என்னை மாற்றிக்கொண்டேன். இதுதான் ஞானம். ஞானம் ஒருவன் அவனைத்தான் மாற்றுமே தவிர சுற்றுச்சூழலை மாற்றாது. அதே அரசியல், அதே உலகம், அதே ஊழல், அதே லஞ்சம், அதே பகைவர்கள், அதே நட்பு போன்ற பகைவர்கள் எல்லாம் இருப்பார்கள். முன்னை விட மோசமாக தான் ஆகும். தன் உடம்பே கூட மோசமாக இருக்கலாம், தன் உடம்பே முன்னை விட மோசமாகலாம். ஆனால் எதுவும் அந்த மனதை பாதிக்காது.
மனம் பாதிப்படையாமல் இருக்கும்போது நாம் இந்த உடல் மாறினாலும் இந்த உலகம் மாறினாலும் எமர்ந்திருக்கல. அவன் தான் தரதி சோகம். அவன் தரதி என்றால் கடந்து விடுகிறான், அவன் கரையேறி விடுகிறான். தரதி என்றால் கரையேறி விடுகிறான். சோகத்தினுடைய கடலிலிருந்து அவன் கரையேறி விடுகிறான். மறுபடியும் தரதி பாப்மானம். அவன் எத்தனை பெரிய குற்றம் செய்திருந்தாலும் அந்த நிமிஷத்திலே அவன் குற்றவாளி அல்ல. அவன் சிறைச்சாலையில் கூட இப்போ வாழலாம். ஞானியாக இருந்தால் அவன் குற்றவாளி அல்ல. அவனுக்கு சிறைங்கிற என்வரான்மெண்ட் என்ன பண்ணணும்? அவன் தான் சுற்றுச்சூழலில் பாதிக்க போகிறது இல்லையா? ஞானியாக இருந்தவனுக்கு சிறைச்சாலையும் உலகமும் ஒன்று தான். உலகமே அவனுக்கு சிறை, அதில் சிறைச்சாலையும் தனியாக இருக்குதா? அதனால் யாரும் அவனை சிறைப்படுத்த முடியாது. மற்றவர்களுக்கு சிறையாக இருக்கலாம், ஆனால் அவனை சிறைப்படுத்த முடியாமல் அவன் சுதந்திரமாக வாழ்கிறான். அவனுக்கு எந்த பாவமும் இல்லை. அவன் எப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும், குற்றவாளியாக இருந்தாலும், கொடுங்குற்றம் செய்தவன் பிரம்மஹஸ்தி தோஷத்தை உடையவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு எத்தனை பிறவிகள் அது பிராயச்சித்தம் செய்யலாம். ஆனால் இந்த ஞானத்தை பெற்றவுடன் அந்த கணமே அவன் அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுபடுகிறான். தரதி சோகம் தரதி பாத்மாக. இது பொய் வாக்குறுதி அல்ல, வேதம் தான் கொடுக்கிறது. இது சொந்த கருத்து அல்ல, இது வேதம் தான் உத்தரவாதம் தருது. எந்த வேதம் உனக்கு பாபம் இருக்குதுன்னு சொல்லி உன்னை பயமுறுத்திச்சோ அந்த வேதம் தான் சொல்லுது, இந்த பாபத்தை நீ கடக்கிறாய். இது கடப்பதுக்கு ஒரே உபாயம் இது ஒன்று தான். இந்த ஞானத்தால் மட்டுமே இதை கடக்க முடியும். வேறு பிராய சித்தங்களோ கங்கையில் குளிக்கிறதோ காசிக்கு போகிறதெல்லாம் பயனல்ல. எவனொருவன் கங்கையும் காசியும், ஞான கங்கை எங்கே இருக்கிறது? காசி தான் ஆத்மா. காசி என்றால் காஷன்னு அர்த்தம். காஷ என்ன? பிரகாஷம்னு அர்த்தம். பிரகாஷம் என்றால் ஆத்மா என்று அர்த்தம். காசி யாத்திரைன்னா ஆத்மாவை நோக்கி செல்லுதல்னு அர்த்தம். காசிக்கு செல்கிறான் சன்னியாசின்னு சொன்னால் அவன் ஆத்மாவை தேடி செல்கிறான்னு அர்த்தம். நாமெல்லாம் காசிங்கிற ஊரை தேடி போகிறோம். காஷக என்றால் பிரகாஷக, ஆகாஷக, அதுதான் ஆத்மா. காஷம் என்றாலே ஞான ஒளி. அந்த ஞான ஒளியை நோக்கி ஒருவன் செல்கிறான். அந்த காசியே நானாக இருக்கும் பொழுது, அந்த சாதனங்கள் கங்கையே எனக்கு ஞானமாக இருக்கும் பொழுது, ஞான கங்காயில் ஞான கங்கா பாய்கின்ற காசியாக நான் இருக்கும் பொழுது கங்கை எங்கே, காசி எங்கே, எல்லாம் இங்கே என்று அவனுடைய கங்கையில் குளித்தால் பாபம் போகுங்கிறாங்க. இவன் ஆத்மாவில் நெருங்கி விட்டான், ஆத்மாக ஆகிவிட்டான். அதனால் எங்கே பாபம் இருக்கும்? ஞான கங்கையில் அனைத்து பாபமும் அழிந்து செல்கின்றன. தரதி சோகம் தரதி பாவம். அவனுடைய குஹா கிரந்திப்யோ அப்படி என்றால் அப்யக அப்படின்னு போட்டால் அனைத்தும் ப்ளூரல். அப்யக என்றால் ப்ளூரல். கிரந்திப்யக என்றால், கிரந்தி என்றால் முடிச்சு, குகை என்றால் மனம். இந்த இதயத்தில் இருக்கின்ற 3 முடிச்சுகளும் அவித்யா காம கர்மம் என்று நம்ம முன்னாடியே விளக்கியிருக்கிறோம். அந்த 3ம் அவனுக்கு விமுக்தக, அவர்கள் அதிலிருந்து விடுபடுகிறான். விமுக்தக டிட்டாச்சஸ் ஹிம்செல்ஃப், எஸ்கேப்ஸ் ஹிம்செல்ஃப். எப்படி பிரிகிறான்? ஊர்வாருகும் இவ அப்படின்னு சொல்லுவோம். ஊர்வாருகம் என்று சொல்லுவது ஒரு கொடி இருக்கும், அந்த இலைகள் எல்லாம் இருக்கும், அதில் ஒரு பெரிய சுரக்கா அப்படி தரையில் படர்ந்துருக்கு. இதெல்லாம் தரையில் பூமியில் தான் இருக்கும். இந்த சுரக்கா இதில் ஒட்டிகிட்ருக்கோம். மாம்பழம்னா பழுத்துனா கீழே விழுந்துடும், விளாம்பழம் பழுத்தா கீழே விழுந்துடும். இந்த சுரக்கா பழுத்தா எங்கே போகும்? அங்கேயே தான் இருக்கும். ஆனால் காம்பிலிருந்து விடுபடும், அங்கேயே விடுபட்டு அங்கேயே இருக்கும். அத்தை தின்று அங்கே கிடக்கும். அப்படி இந்த சுரக்காய் ஞானம் பெற்ற பிறகு ஓடிடாது, இந்த உலகம் வேண்டாம் அப்படின்னு. இந்த உலகத்திலே தான் இருக்கும். ஆனால் ஒட்டுறவு இல்லை, பற்று விட்டது. விட்டது பற்றானால் உற்றது வீடு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த சுரைக்காய் ஊர்வாருகம் இவ அப்படின்னு சொல்லுவோம். அந்த மந்திரத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுபோல் அவனுடைய இதயத்தில் இருக்க கிரந்தி விடுபட்டு அவன் அங்கேயே விமுக்த என்றால் என்ன அர்த்தம்னா ஓடி விடுவது, பிரிந்து விடுவது, தப்பித்து செல்வதெல்லாம் இல்லை. அந்த இடத்துல இருந்து கொண்டு எதிலும் பற்றாமல், நேற்று சொன்னேன் இல்லையா, நவநீதம்னு சொன்னோம். எப்படி இந்த வெண்ணெய் திரண்டு வெளிவந்த பிறகு எங்கிருந்து தோன்றியதோ அந்த பாலில் கொண்டு போய் போட்டாலும் அது கலக்கிறது இல்லை. அப்படி
கலக்காமல் அசங்கமாக இருக்கின்ற அசங்கோகம்னு சொல்கிறோம் அந்த நிலைக்கு இந்த டெஃப்லான் கோட்டை தவா மாதிரி எத்தனை தோசை எத்தனை சப்பாத்தி எத்தனை ஆம்லெட் போட்டாலும் ஒன்று கூட அதில் ஒட்டாது. அப்படி ஒட்டாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் அனைத்துக்கும் இடம் தருவது. சப்பாத்தி இடம் தருது, தோசைக்கு இடம் தருது, பூரிக்கு இடம் தருது, எதுக்கு வேணால் இடம் தரும். ஆனால் ஒன்றும் அதில் இடம் பெறாது. இடம் தரும், இடம் பெறாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் குஹா கிரந்தி யோபியக விமுக்தக. அப்புறம் அவனுக்கு என்ன? அமிர்தோபவந்தி, அவன் அழிவதில்லை, அவன் அமிர்தமாக மாறுகிறான் என்று இந்த மந்திரம் சொல்கிறது. இந்த மந்திரத்தை முடித்து நாம் நிறைவு செய்வோம். இன்னும் 2 மந்திரம் தான் இருக்குது. அதை நம்ம இன்றைய நாம் பார்த்து நிறைவு செய்வோம். தத் ஏதத் ருஷ அப்யுக்தம் கிரியாவந்தக ஸ்ரோத்ரியா பிரம்மனிஷ்டா ஸ்வயம் ஜுஹ்வத ஏகர்ஷிம் ஸ்ரத்தயந்தக தேஷாம் ஏவ ஏதாம் பிரம்மவித்யாம் வததே சிரோவ்ரதம் விதிவத் யஹ அஸ்து சீர்ணம். இங்கே ஒரு விதியை நமக்கு சொல்கிறது. இதுவரைக்கும் ஞானத்தை பற்றி புகழ்ந்து ஞானியையும் புகழ்ந்து அவன் ஞானி என்ன நிலையை அடைகிறான்றதெல்லாம் இந்த உரையில் நம்ம பார்த்தோம். ஞானத்தை பற்றியே தான் பேசிச்சு, சாதனங்களை எல்லாம் நம்ம பேசலை. இப்பொழுது சொல்கிறது இதை யாருக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. இந்த கொடுக்கப்படும் நிபந்தனை, இப்போ ஒரு நிபந்தனை சொல்லு. தத் ஏதத் அப்படின்னு ஒரு நிபந்தனை சொல்லு. எப்படிப்பட்டது என்றால், ரிஷா ரிக் மந்திரத்தினால் அப்யுக்தம் கூறப்பட்டபடி கிரியாவந்தக ரிக்கு மந்திரத்தில் சில கடமைகள்லாம் சொல்லியிருக்குது. அந்த கடமையை முறையாக செய்தவன். அப்போ ரிக் மந்திரத்தில் அப்யுக்தம், யுக்தம் என்றால் சொல்லப்பட்டது, பொருந்தப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ரிக் மந்திரத்தில் சொல்லப்படி அப்படின்னா இப்போ சாம மந்திரம் யஜுர் மந்திரம் எல்லாமே செலுத்தணும். ரிக் என்பது ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்படும். வேதம் சொல்லபடி அவன் கடமைகளை செய்தவனாக இருக்கணும். அவன் ஸ்ரோத்ரியனாக இருக்கணும். சாஸ்திரத்தை படிச்சிருக்கணும். சாஸ்திரம் படிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் என்ன இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே யூடியூப்பில், நீங்கள் வந்து சாஸ்திரம் படிக்கிறீங்க. முன்னெல்லாம் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு ஆசிரமத்துக்கு போகணும். இப்போ வேண்டியதில்லை. வீட்டுக்குள்ளேயே நாம் வந்து பாக்கெட்டில் செல்ஃபோன் வச்சுட்டு நம்ம கேட்கலாம். உங்கள் வீடு தான் ஆசிரமம், செல்ஃபோன் தான் குரு. குரு அது வழியாக பேசி கொண்டிருக்கிறார். நீங்களெல்லாம் யார்? இப்போ ஸ்ரோத்ரியா. ஏன் ஸ்ரோத்ரியான்றன்னா, இது வேதத்தை கேட்டவங்க தான் ஸ்ரோத்ரியா. நீங்கள் யூடியூப்பில் நிறைய விஷயம் கேட்டுட்ருக்கலாம். சமையல் குறிப்பை கேட்டிருக்கலாம், அல்லது வந்து காமெடியெல்லாம் கேட்டுருக்கலாம். அதெல்லாம் வந்து ஸ்ரோத்ரியம் அல்ல. அதுவும் காதால் கேட்டது தான். ஸ்ரோத்ரியம் என்றால் காதால் கேட்பது. சோத்திரியம் என்று வேதம் சொல்லிச்சுன்னா அது வந்து சாஸ்திரத்தை படிக்கிறது மட்டும்தான். நீங்களாம் சாஸ்திரத்தை படித்தவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். நீங்கள் அதன்படி வாழவும் ஆரம்பித்து விட்டீர்கள். அதனால் நீங்கள் பிரம்மனிஷ்டா, அந்த பிரம்மத்தை அழிகின்ற வாழ்க்கையும் வாழ்பவர்கள். வாழ்க்கை முழுக்க இதை அப்ளை பண்ணுறீங்க. ஒரு அறிவு இருந்தால் அது வந்து பயன்பெறணும் இல்லையா? ஒரு அறிவை பெற்று அது பயன்படுத்தலைன்னா அறிவு சும்மா தான் கிடக்கும். அதை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். சட்டையை வாங்குகிறோம், பயன்படுத்திக்கிறோம். செருப்பு வாங்குகிறோம், பயன்படுத்திக்கிறோம். தொப்பியை வாங்குகிறோம், பயன்படுத்திக்கிறோம். அனைத்தையும் வாங்கி பெற்று பயன்படுத்திக்கிறோம். இந்த அறிவையும் பெற்று பயன்படுத்தலைன்னா என்ன அர்த்தம்? அப்போ பயன்படுத்துவது யார்? அறிவை பெற்றது புத்தின்னா பயன்படுத்துகிறவன் மனம். அப்போ மனதிற்கு பழக்கத்தை கொடுத்து, அப்போ இந்த புத்தியின்படி வாழ் என்று எவன் சொல்கிறானோ அவன் வந்து பிரம்மனிஷ்டா. இந்த பிரம்மையில் தன் வாழ்க்கையை ஈடுபடுத்தி கொண்டவன். நிஷ்டா என்றால் ஈடுபாடு, கமிட்மெண்ட். நிஷ்டா என்றால் கமிட்மெண்ட். ஹி இஸ் கமிட்டட் டு பிரம்மம். அந்த வாழ்பவர்கள். ஏகர்ஷியம் என்பது ஒரு விதமான யஜ்ஞம். இது ஒரு அக்னிஹோத்திரம் போன்ற ஒரு வேள்வி. அதையும் செய்திருக்கணும். அதை தானே செய்திருக்கணும். ஸ்வயம். ஏகரிஷம் ஸ்வயம், தானே. இன்னொருத்தரை வச்சு செய்யக்கூடாது. சில பேர் புரோகிதரை வச்சு செய்கிறோம். அப்படி செய்யாமல் நீங்களே அதை செய்திருக்கணும். அது அந்த ஏகரிஷம் ஸ்வயம் ஜுக்வா, அதை மேற்கொண்டவர்கள். ஸ்ரத்தையந்தா, அவர்கள் வந்து ஸ்ரத்தையோடு இருக்கணும். இதெல்லாம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏகரிஷம் போன்ற யஜ்ஞங்கள். சார் இப்படிலாம் சொல்லிட்டீங்களே, இப்போ இவ்வளோ நல்லா சொன்னீங்க,
கடைசியில் இந்த யஜ்ஞம் பண்ணுறீங்களே, நான் வந்து யஜ்ஞம் பண்ணுற ஆள் இல்லையே, எனக்கு பூணூலும் இல்லை குடுமியும் இல்லை, எங்கள் அம்மா அப்பா அப்படி அந்த குலத்தில் பிறக்கலையே, நீங்கள் குருகுலத்தில் பிறந்துட்டீங்க, அதனால் இந்த குலத்தில் பிறந்தவர்களுக்கு பிரம்ம வித்யா இல்லாமல் போகவே முடியாது, அதனால் இனிமேல் நீங்கள் அந்த யஜ்ஞமும் செய்திருக்க வேண்டாம், இந்த யஜ்ஞம் செய்யலையே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் செய்தவர்கள் தான். எப்போ செய்தீர்கள்? எத்தனையோ பிறவியில் பிராமணனாக இருந்து செய்யாமல் இருக்க முடியாது. எல்லா மனிதர்களும் சூத்திரனாக இருந்தாலும் பிராமணனாக பிறந்தவன் தான், எல்லா பிராமணனும் சூத்திரமாக இருந்து பிறந்தவன் தான். இந்த பிறவியில் பிராமணன், இந்த பிறவியில் சூத்திரன்ற வந்து எப்பொழுதுமே பிராமணன் எப்போதும் இல்லை, இந்த பிறவிக்கு கொடுக்கப்பட்ட அட்ரஸ் தான். அவன் பல பிறவிகளிலே நண்டு சிண்டுகளாக பிறந்தவன், பன்னியாக பிறந்தவன், எதுவனா பிறந்திருக்கலாம். ஆனால் எதை நோக்கி நம்ம செல்ல வேண்டும்? பிரம்ம வித்தியை நோக்கி செல்ல வேண்டும். அப்படி எவன் ஒருவன் இந்த சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்கிறதோ, அத்வைதத்தின் வேதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ, அந்த ஸ்ரத்தை உடையவனுக்கு எய்த்து எவர்களால் முறைப்படி, விதிவத்து என்றால் விதிப்படி, சிரோவிரதம் என்று சொல்லக்கூடிய மொட்டை அடித்து கொள்ளுதல், இதெல்லாம் முண்டக உபநிஷத்தில் ஆரம்பத்தில் சொன்னேன், இதில் மொட்டை அடித்தா செய்வான். அந்த சீரணம் என்றால் சடங்கு. இந்த மொட்டை அடிக்கின்ற சீரணத்தை செய்தார்களோ தேஷாமிய அவர்களுக்குத்தான் இந்த பிரம்ம வித்யாம் உபதேசிக்க வேண்டும் என்று உறுதியை சொல்கிறது. இவ்வளோ நல்லதாக பேசிட்டு கடைசியில் இப்படி பழி வாங்குதேன்னு நினைக்க வேண்டாம். நீங்களெல்லாம் அதை செய்தவர்கள், மொட்டை அடித்தவர்கள் தான். குழந்தையாக இருக்கும்போது மொட்டை அடிக்காமல் இருக்க மாட்டாங்க. இந்த ஏகரிஷம் என்றதை நீங்களாக ஸ்வயம் ஜுஹ்வா அப்படின்றத நீங்கள் செய்து தான் இருக்கிறீர்கள். இந்த பிறவில்லை, எந்த பிறவி அப்படி செய்திருந்தால் மட்டும்தான் இந்த கிளாஸுக்கு வந்திருக்கவே முடியும். இந்த யூடியூப்பில் எத்தனையோ எல்லாருக்கும் இன்டர்நெட்டில் இருந்தாலும் எல்லாரும் பார்ப்பதில்லை. நானும் தினமும் என்னுடைய சர்க்கிளில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த லெக்சரை பற்றி பல வருஷங்களாக கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் பல வருஷங்களாக பார்த்துக்கிட்டே பார்க்காதவர்கள் இருக்கிறார்கள். கை தட்டுறாங்க, பாராட்டுறாங்க. ஆனால் ஒரு முறை கூட இதை வந்து கேட்டதே கிடையாது. ஆனால் நான் கூப்பிடாமலே அனுப்பாமலே எத்தனை பேர் இது வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நான் அனுப்பியவர்களில் 100% யாரும் கேட்கல. அவங்களுக்கு என் மீது ஸ்ரத்தை இல்லை. என்ன மணிதானே, எனக்கு தெரிஞ்சவர் தானே, அவருக்கு என்ன சொல்ல போகிறார், அவர் தான் பேசிகிட்டு இருப்பார், அவர் எப்பவும் இதை பற்றி பேசிகிட்டு இருப்பார் அப்படின்னு கவனிக்க மாட்டாங்க. ஆனால் என்னை பற்றி தெரியாதவர்களும் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் ஸ்ரத்தாவன், அந்த ஸ்ரத்தபந்த என்று சொல்லக்கூடியவர்கள் இதை பெற்று பிரம்மவித்தாகி முக்தி அடைந்து ஞானம் அடைகிறார்கள். அதனால் சிரோவிரதம் இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம். இந்த ஏகரிஷம் என்று சொல்லக்கூடிய யஜ்ஞத்தை நான் செய்யலையே, அந்த குலத்தில் பிறக்கலையேங்கிறதும் வேண்டாம். இந்த கடமைகள், இந்த ருக்கு வேதம் போன்றவைகள் குறிப்பிட்டிருக்கின்ற தர்மங்களை செய்யணுமோ, அந்த ருக்கு வேதமே தெரியாது, நான் அது சொன்ன தர்மம் எனக்கு தெரியாது, இல்லை. இதை நீங்கள் கேட்கும் பொழுதே நீங்கள் ஸ்ரோத்திரிய பிரம்மனிஷ்டா ஆகிவிட்டீர்கள், இதெல்லாம் செய்தவர்களாக இருக்கிறீர்கள். இதனால் தயவுசெய்து இந்த முண்டகம் சொல்லுகின்ற சொல்ல விதியை சொல்லி நீங்கள் வந்து யாரும் தயங்க வேண்டாம். இந்த ஞானத்திற்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. தத் ஏதத் சத்யம் ரிஷி அங்கிரா புரோவாச ந ஏதத் அசீர்ணவிரதோ அதீதே நமஹ பரம ரிஷிபியோ நமஹ பரம ரிஷிபியோ நமக பரம ரிஷியோ நமக பரம ரிஷியோ. 2 முறை என்னுடைய பரம ரிஷிகளுக்கு நான் நமஸ்கரிக்கிறேன் என்று இந்த மந்திரமே அதை நமக்கு வலியுறுத்துகிறது. 2 முறை சொல்லுவது எதற்கென்ற, ஒன்று வந்து வலியுறுத்துவதற்காக, இன்னொன்று இதோடு இந்த உபனிஷத் முடிகிறது என்று காட்டுவதற்காக. எப்பொழுதுமே இது வந்து சப்த வடிவாக தான் இருந்ததுனால ஓலைச்சுவடியில் போட்டு ஃபுல் ஸ்டாப் போட்டு முற்றும்லாம் எழுத முடியாது. அந்த ஃபுல் ஸ்டாப் போடுற பழக்கெல்லாம் அப்போ கிடையாது. அந்த இதி என்று சொன்னாலே அந்த வாக்கியம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு வாக்கியத்துக்கு முன்னாடி கடைசியில் இதி என்று முடியும். இதி என்று முடியும், அல்லது மொத்தமாகவே முடிஞ்சு போகும்போது நிறைவடையும் பொழுது அதில் வந்து 2 முறை அந்த மந்திரத்தை அது திருப்பி சொல்லும். அப்படின்னா இதோடு முண்டகம் முடிகிறது என்று. இவ்வாறாக தத் ஏதத் அங்கிரஸ் என்பவர் உபதேசித்த இந்த புரோ உவாச நோன்பு இப்போ நம்ம படிக்கிறோம். இப்போ படிப்போங்கிறதுனால அது என்ன சொல்லுது, முன்பு சொன்னதுன்னு. அங்கிருந்து சொல்லும்பொழுதே எழுதுன்றது. ஆனால் இது எதிர்காலத்தில் படிப்பார்கள், அவர்கள் வந்து இப்படி நினைக்கணும். அன்று ஒரு காலத்தில் பிரம்ம ஞானத்தை பிரம்மாவிடமிருந்து சனத்குமாரன் மூலம் பெற்று
இந்த கடைசியாக அங்கிரர் என்று மூலம் சொல்லப்பட்ட இந்த இந்த ஒன்று யாரெல்லாம் அசீர்ண விரதோ இந்த முண்டகங்கிறது என்னங்க, துறவு தானே. மொட்டையடிக்கிறதுல என்ன, யாருமே எதையுமே இழக்க விரும்ப மாட்டாங்க. தலைமுடியை உலகத்தில் நிறைய பேருக்கு தலைமுடியை மொட்டை அடிச்சிட்டோம்னா அவமானம்னு நினைக்கிறாங்க. தியாகத்தில் ஒரு பெரிய துணிச்சல் யாருக்குன்னா மொட்டை அடிக்கிறவங்க தான் துணிச்சல் அதிகம். ஏன்னா அந்த தலைக்காக வேண்டி நரைக்கு கலர் கொடுக்கறதுக்காக சில பேர் பணம் பண்ணுறாங்க. பொய்யா விக்கி வச்சுட்டு அலையிறாங்க. முடி உதிர்ந்துச்சுனாங்க வாழ்க்கையே போனதாக நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் இந்த மொத்தத்தையுமே வழித்து கொள்ள முடியும்னா அந்த அசீர்ண விரதம்ங்கிறது துறவின் அடையாளம். எவன் ஒருவன் சந்நியாசமாக பற்றற்று வாழ்கிறானோ அவன் ஒருவனுக்கு இந்த உபதேசம் சென்று அடையும். சத்தியம் 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 என்று அனைத்து ரிஷிகளுக்கும் நமஸ்காரம் செய்துவிட்டு இந்த முண்டகம் முடிவடைகிறது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.